ஹைடா ஜலகுட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டேக்கு கூட ஒரு நியூ எஃப்எஃப் பார்க்கலாமா? ஸ்டார்டிங்கில் சர்ச்சில் தான் ஒரு பர்சன் கோவமா நான் சொன்ன வேலை என்னாச்சு? பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரி பர்சன் இந்த ஊர்லேயே இல்லை பாஸ். நாங்கள் வலை போட்டு தேடிட்டோம், கிடைக்கவே இல்லை. இரிட்டேட்டிங் இடியட்ஸ். ஒரு சின்ன வேலையை கூட உங்களால் செய்ய முடியாதா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் தரேன். இன்னும் 1 டேக்குள்ளே நான் கேட்ட பர்சன் எனக்கு முன்னாடி வரலனா நீங்கள் 2 பேரும் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டீங்க. கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. அப்போ அந்த பர்சனோட அம்மா தான், ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்க, இங்கே வா, ஏன் மாம் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நிற்கிறாரு. அப்போ அவங்களோட மம்மி தான் இருந்துட்டு, எங்கள் பாரு ஜங்குக், இன்றைக்கி உன் ஃப்ரெண்டோட மேரேஜ் நடக்குது, கூடிய சீக்கிரமே உன்னோட மேரேஜும் நடக்கும். அவர் அப்படியே முறைக்கிறாரு அவங்க அம்மாவை பார்த்து. என்ன முறைக்கிற? நீயும் உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிக்க 1 இயர் டைம் கேட்டேன், நானும் கொடுத்தேன்ல. நாளையோட அந்த 1 இயர் முடியுது. நாளைக்கும் நீ அந்த பர்சனை கூட்டிகிட்டு வரலனா நான் சொல்கிற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இதே டைமில் அப்படியே ஸ்டேஜில் பார்த்தோன்னா அங்கே ஒரு கப்புள்ஸ் தான் அழகாக மேரேஜ் பண்ணிட்டு கையில் ஒரு ஃப்ளார் பொக்கே வச்சு நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த பொக்கே வந்து அவங்க பின்னாடி திரும்பி தூக்கி வீசும்போது அது வந்து யார் கேட்ச் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் மேரேஜ் நடக்கும் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற எல்லாருமே நம்புகிற ஒரு விஷயம். இந்த பக்கம் ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்குக் போ ஜங்குக், நீ இப்போ பிடிப்போ, நெக்ஸ்ட் உன் மேரேஜ் தான் கண்டிப்பாக நடக்கணும், போய் பிடிப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி விட்டுட்ருக்காங்க. அந்த கப்புள்ஸும் கரெக்டாக அந்த பொக்கேவை தூக்கி போட ஜங்குக்கோட அவங்க அம்மாவும் ஜங்குக்கு வேகமாக தள்ளி விட ஜங்குக் வேகமாக போய் அந்த பொக்கேவை பிடிக்கிறாரு. பொக்கேவை மட்டும் இல்லை, பக்கத்தில் இருந்த ஒரு ஆளையும் ஹக் பண்ணி பிடிக்கிற மாதிரி பொக்கேவே சேர்த்து பிடிக்கிறாரு. அப்போ அந்த பர்சன் தான், ஏய் அறிவுகட்ட முண்டோம், கண் என்ன புடந்து வச்சுருக்க, எப்படி வந்து அடிச்சிட்ருக்க? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உன் மேலே ஒன்றும் வேணும்னு அடிக்கல, பொக்கே பிடிக்க வரும்போது தெரியாமல் பட்டுருச்சு, இன்னும் ஓவராக பேசுகிறேன். டேய் என்னடா வந்து அடிச்சுட்டு எதிர்த்து பேசிகிட்டு இருக்கியா? நானே வந்த வேலை முடியலன்னு டென்ஷனில் இருக்கேன், இவ வேற. இங்கே பாரு, இன்னொரு தடவை உன்னை பார்த்தேன், வா கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கு செம்ம டென்ஷனாக நின்றுட்டுருக்கான். அப்போ அவங்க மம்மி தான் டேய் ஜங்குக்கா பிடிச்சிட்டியா, கண்டிப்பாக நெக்ஸ்ட் மேரேஜ் உனக்கு தான்டா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கே வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக் தான் அங்கே இருந்த ஸ்டாஃபை கூப்பிட்டு, யார் அவன், அவனுக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கான், யார் அவன் என்னன்னு விசாரி அப்படின்னு விசாரிக்க சொல்கிறான். ஆஃப்டர் 1 ஹவருக்கு அப்புறம் தான் இப்போ ஜங்குக்கோட கேபினில் தான் அந்த பர்சன், பாஸ் நீங்கள் சொன்ன பையனை பற்றி விசாரித்தேன் பாஸ், அவன் வந்து லோக்கல் ரவுடியாம் பாஸ். ரவுடியா? ரவுடிக்கு மேரேஜில் என்ன வேலை பாஸ்? அவன் லோக்கல் ரவுடிங்கிறதுனால ஊருக்குள்ளே இருக்கிறவங்கள அடிக்கிறது மிரட்டுறது இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கான் பாஸ். அப்போ அங்கே கல்யாணத்துக்கு வந்த ஒரு பொண்ணு தான் என்னை ரொம்ப நாளாக ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லியிருக்கு, அவனை மிரட்டுறதுக்காக வந்திருக்கான் பாஸ். ஓ லோக்கல் ரவுடியா நீ? சரி அவனை நான் பார்க்கணும், ஆஃபீஸர் சொல். சரிங்க பாஸ் அப்படின்ட்டு அவங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் அங்கேருந்து கிளம்புனதும் அவன் ரூமுக்கு தான் கேபினை திறந்துட்டு ஒருத்தவங்கள வராங்க. மச்சான் ஜேகே, டே ஜிமின் வந்துட்டியா? நான் மச்சான் ஒரு நாள் உன்னை விட்டுட்டு வெளியூர் போனேன், அதுக்குள்ளே 100 மிஸ்டு காலா, எவனா உனக்கு அவ்வளோ பாசமா என்ன? சரி சரி முறைக்காத. இப்போ என்ன ஆல்ரியாச்சு, யார் என்ன பண்ணா? டேய் உனக்கு தெரியாதா, எங்கள் அம்மா கொடுத்த 1 இயர் டைம் நாளையோட முடியுது. நாளைக்குள்ளே நான் யாரையாவது கூப்பிட்டு வரலன்னு வச்சுக்கோ, அவங்க சொல்கிற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் மச்சான் ஜாலியாக கல்யாணம் பண்ணிட்டு போகிறத விட்டுட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எனக்கு பார்க்கவே மாட்டேங்கிறான்டா, நானே ஏதாவது பார்த்தா தான் உண்டு. உனக்கு என்னடானா உங்கள் அம்மா பார்க்குறேங்கிறாங்க, நீ அதை போய் வேணாங்கிற. நான் மச்சான். டே ஜிமின் நீ ஒரு பக்கம் கடுப்பேத்தாத, உனக்கே தெரியும்ல எனக்கு இந்த மேரேஜ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. எங்கள் அம்மா தான் புரிஞ்சுக்கலனா நீ என்னடா? ஐயோ மச்சான் புரியுதுடா, இப்போ என்ன பண்ணுங்கிற? இப்போ அந்த பிஏ தான் உள்ளே வந்துட்டு அப்படியே தலை கொஞ்சம் நின்றுட்டுருக்காரு. பாஸ் அது வந்து பாஸ் அப்படின்னு நின்றுருக்காரு. ஜேகே தான் டென்ஷனு. ஹலோ சொல்ல வந்தது சொல்லு, எதுக்கு இப்படி நின்றுட்டுருக்க? இல்லை பாஸ், அந்த ரவுடி நீங்கள் பேச சொல்லியிருந்தீங்களே. ஆமாம் என்னாச்சு? இல்லை பாஸ், அந்த ரவுடி வந்து யாராக இருந்தாலும் என் இடத்துக்கு வந்து பார்க்க சொல்லுங்கள், நானே எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் பாஸ். என்னது? ஆமாம் பாஸ், அந்த ரவுடி எங்கேயும் வரமாட்டானா, வேணும்னா உங்களை வந்து பார்க்க சொல்கிறான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஜிமின் தான், நான் மச்சான் ரவுடி கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா, ஒரு நாள் தானே விட்டுட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். டேய் நீ வேற, சரி வா போய் அந்த ரவுடியை பார்த்துடலாம் வா. எதை ரவுடி பார்க்கவா? என்ன குச்சியை சாப்பிட்ற மாதிரி கூப்பிட்றா? ரவுடிடா நானும் வரமாட்டேன், இப்போ எதுக்கு நீ ரவுடி பார்க்க போகணுங்கிற? ஐயோ வா ஜிமின் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை பிடிச்சி தரத்துன்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ அந்த ரவுடியோட பிளேஸில் தான் பார்க்குறோம். நீ மச்சான் நீ என்ன தான் பெரிய சிஓவாக இருந்தாலும் அவர் ரவுடிடா, துப்பாக்கி எடுத்து பட்டுன்னு போட்டானா பொட்டுன்னு போயிடுவோம், நானும் வரல, நீ எதுக்கு போகணுங்கிற? வா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இந்த பக்கம் கையை பிடிச்சி இழுத்துட்டு ஜங்கு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். அங்கே போய் நின்னா அங்கே ஒருத்தர் நின்றுக்கிட்டு, யார் நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இது மாதிரி நான் உங்கள் பாஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறான். அதனால் உள்ளே விடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா இந்த பக்கம் அந்த ரவுடி தான் படிக்கட்டில் மாசாக இறங்கி வந்து கால் மேலே கால் போட்டு ஒரு சோஃபாவில் உட்காடுறான். ஜங்குக்கு பார்த்து மாச்சுக்கிட்டே, ஏய் கல்லை நெட்டிச்சு வந்தானே நீ, உன்னை யாரா உள்ளே விட்டது? அப்போயும் உன்னை சும்மா விட்டுறக்கூடாது, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மேன்ஷனுக்குள்ளே வந்து நிற்ப. இந்த பக்கம் ஜங்கு தான் நக்கலை பசிச்சுட்டே, ஹலோ மிஸ்டர் கிம் டேயா, உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், லோக்கல் ரவுடி, காசு கொடுத்தா எதை வேணால் செய்வீங்களாமே, இப்போது எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுமே.
ஏய் என்ன பார்க்க நல்லா வெள்ளை கொழுக்கட்ட மாதிரி இருக்க, உங்ககிட்ட அவன் அது பிரச்சனை பண்ணுறானா? என்ன பண்ணும்? 1 வருஷத்துக்கு என் புருஷன் நடிக்கணும். ஏய் இங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்க? என்ன பார்த்தா என்ன காசுக்கு வேலை செய்கிற எச்ச நாய் மாதிரி தெரியுதா? இன்னும் ஒரு வார்த்தை பேசினா உடம்புல தலை இருக்காது, மரியாதையும் இங்கேருந்து போயிடும். போக முடியாது, நீ என் புருஷனாக நடிக்கிறேன்னு சொல்லு, நான் இங்கேருந்து போகிறேன். டே மச்சான் என்னடா பேசிகிட்டு இருக்கேன், ஓ ரவுடிடா. ஏய் ஜிம்மி நம்பியாரு. ஏய் இங்கே பாரு, 1 வருஷத்துக்கு நீ எனக்கு புருஷனாக நடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்ணுறேன். கொத்தா பார்த்துட்டே இருக்க, இன்னும் இஷ்டம் மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஜேகேவோட நெத்தியில் வச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்து ஜிம்மி தான், ஐயோ ரவுடி சார் தெரியாமல் வந்துட்டோம் சார், அவன் ஏதோ மண்டை குழம்பி போய் பேசுகிறான் சார், விட்டுருங்க சார் நாங்கள் கிளம்பிடுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறிட்டு இருக்கான். இப்படி ஜிம்மினோட கதறல் சவுட்டை கேட்டு தான் அந்த பக்கம் சுகா வேகமாக ஓடி வந்துட்டு டேயாங் கையில் இருக்க துப்பாக்கி தான் பிடிக்கிட்டு, டேய் டேயாங் என்ன கிறுக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிருக்க நீ? டே சுகா, இவன் என்னை பற்றி என்ன கேட்குறான்னு தெரியுமா? என்னை பார்த்தா என்ன காசுக்கு வர சார் ஐட்டம் மாதிரி தெரியுதா? இன்னும் 2 நிமிஷத்தில் இவன் இங்கேருந்து கிளம்பல அப்படின்னு டேயாங் தான் இந்த பக்கம் கத்திட்டு இருக்க. சுகா தான் இருந்துட்டு சரி சரி டேயாங் நீ கூலாரு, நான் பார்த்துக்கிறேன். ஏய் யாரா நீங்கள் இங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? முதல்ல யார் உங்களை உள்ள விட்டா? உங்களுக்கு என்ன வேணும்? ஹலோ இங்கே பாருங்கள், என்னோடய பேர் ஜங்குக், நான் ஒரு சிஓவாக இருக்கேன். 1 இயருக்கு எனக்கு புருஷனாக நடிக்க ஒருத்தன் வேணும், அதுக்கு உங்கள் டேயாங் கரெக்டாக இருப்பான். ஒன்லி ஆக்டிங் மட்டும்தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்றதெல்லாம் இல்லை. நோ பேட் பிஹேவியர், நோ டச்சிங், எதுவும் கிடையாது. 1 இயருக்கு நடித்து கொடுத்தா மட்டும் போதும், உங்களுக்கு தேவையான காசை நான் கொடுத்துருவேன். அப்புறம் உங்கள் லோக்கல் ரவுடிக்கு அரெஸ்ட் வாரண்ட் இருக்கும் போல், ஒரு தடவை அரெஸ்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, யூகே போகணும்னு நினச்சிட்டு இருக்கியே உன் ட்ரீமு, அப்புறம் வெறும் ட்ரீமாக மட்டும்தான் இருக்கும். ஒரு தடவை உன் பாஸ்போர்ட்டில் கிரிமினல்னு வந்துருச்சு, அதுக்கப்புறம் நீ நினச்சாலும் இந்த கொரியாவை தாண்ட முடியாது. இப்படி சொன்னதும் டேயாங் தான் டென்ஷன் ஆகி கோவமாக ஜேகேவோட 2 காலரையும் பிடிக்கிறான். எச்ச நாயே, எல்லாத்தையும் மோப்பம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கியா? நீ என்ன பண்ணாலும் நீ நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. அப்போ ஜேகே சிரிச்சுக்கிட்டே, இங்கே பாரு டேயாங், நீ என்ன பண்ணாலும் இந்த பிரச்சனையிலேருந்து ஒன்று வெளியே கொண்டு வர்றதுக்கு என்னால் மட்டும்தான் முடியும். நான் சொல்கிறத நல்லா யோசிச்சு பாரு. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இதே இடத்துல மீட் பண்ணுவோம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். இந்த பக்கம் டேயாங் காசு செம்ம டென்ஷனாக இருக்குது, கோவமாக அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டுருக்கான். அப்போ சுகாதான், டேயாங் என்னடா நடக்குதுங்க, யாரா அவன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான்? அதான் சுகா எனக்கும் புரியல, கொத்தா அவன் எனக்கு ஸ்கெட்ச் போடுறானா, நான் போடுறேன்டா அவனுக்கு ஸ்கெட்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வெளியே போயிடுறான். இப்போ அடுத்த நாள் காலையில் தான் சுகா தான் வந்து டென்ஷனாக நின்றுட்டுருக்கான். டேயாங் என்னடா பண்ண போகிறேன்? அவன் 10 மணிக்கு வருவேன்னு சொல்லியிருக்கான்ல, என்ன யோசிச்சு வச்சுருக்க? அவனை பற்றி விசாரிக்கிறேன்னு சொன்னி விசாரிச்சியா? அவன் இந்த ஊர்லேயே பெரிய சிஇஓ, வீட்டுக்கு ஒரே செல்ல புள்ள. அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ அது மட்டும்தான் அவன் செய்வான். இப்போது கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க, ஆனால் சாருக்கு அது பிடிக்கல, அதனால தான் இப்படி ஒரு ட்ராமா. ஆனால் இதில் எனக்கு புரியாதது என்னென்னா, எவ்வளோ பேர் இருக்கும்போது இவன் எதுக்கு என்கிட்ட வரான், அதுதான் எனக்கு புரியல. ஹே டேயாங், அது என்னவானே இருக்கட்டும் டேயாங், ஆனால் இப்போ பாரு நம்ம பிரச்சனைக்கு அவன் சொல்யூஷன் தரேன்னு சொல்கிறான். அந்த இன்சு நாய் எப்படா நீ சிக்குவேன்னு பார்த்துட்ருக்கான். நீ மட்டும் மாட்டினேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக உன்னை ஜெயிலில் போட்டு பிளாக் மார்க் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிற மாதிரி யூகே போகவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் உனக்கே தெரியும், இப்போ நமக்கு 5 லட்ச ரூபா கண்டிப்பாக வேணும். இப்போ நம்மளால கண்டிப்பாக 5 லட்ச ரூபா ரெடி பண்ணவே முடியாது. இப்போ அவன் காசு தரேன்னு சொல்கிறான்ல, அந்த காசை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேய் எச்ச, அவன் காசை வாங்கி தான் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அதை எப்படி ரெடி பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும் உனக்கு? 1 மாதம் ஆச்சு, நம்மளும் எல்லா வழியிலையும் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கோம். ஆனால் நம்மளால முடிஞ்சுதா? இன்னும் 2 டேஸில் அந்த 5 லேக்குங்கிறது நமக்கு வேணும். இப்போ அவன் தரேங்கிறான், ஏன் வேணான்னு சொல்லணும்? கொஞ்சம் யோசிச்சு பார்ட்டியாங், நீ எடுக்கிற ஒரு டெசிஷன் நம்ம லைஃபையே மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே உள்ள ஜேகேவோ ஜிமினோ என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ ஜேகே தான் சிரிச்சுக்கிட்டே, என்ன டேயாங் ரெடியாக இருக்க போல், என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டதும் டேயாங்க்கு இந்த பக்கம் டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் நீ சொன்னதுக்கு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் சுகாவுக்கும் ஜிமினுக்கும் 2 பேருக்குமே ஷாக்கு. அவன் இப்படி ஒரு பதில் சொல்லுவான்னு அவங்க யோசிச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த பக்கம் டேயாங் தான், ஆனால் எனக்கு சில கண்டிஷன் இருக்குது. முதல்ல நான் கேட்குற பணத்தை நீ கொடுக்கணும். அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன், உன் இஷ்டமாக இருக்கலாம், என்னால் ஆட முடியாது. அப்புறம் இது வெறும் நட்டிப்பு மட்டும்தான், தேவையில்லாமல் என்கிட்ட அட்வான்டேஜில் எடுத்துக்கவே கூடாது. இதுக்கெல்லாம் ஓகேனா? இதுக்கெல்லாம் எனக்கு ஓகே. இதுக்கெல்லாம் எனக்கு ஓகே. உனக்கு அமௌண்ட் எவ்வளோ வேணும்? அப்போது டேயாங் தான், எனக்கு 5 அப்படின்னு சொல்ல வரும்போது, சரி உனக்கு 5 கோடி என்ன 10 கோடி தரேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் டேயாங்கு ஷூவுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அவங்க 5 லட்சம் தான் கேட்கலான்னு நினச்சிருப்பாங்க. இவன் 5 கோடின்னு சொன்னதே இவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்கும். இதில் 10 கோடி வேறு தரேன்னு சொல்கிறான். அதனால் 2 பேரும் இந்த பக்கம் போய் ஸ்டன்னாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஜேகே தான், இங்கே பார், நீ கேட்ட 5 கோடி நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். அப்போ டேயாங் தான், எனக்கு 5 லட்சம் முன்னாடியே வேணும். இப்போ ஜேகே தான் எதுக்கு கேட்குறான்னு புரியாமல், சரி நீ கேட்குற 5 லட்சத்தை நான் இப்போவே தரேன்.
அப்போ நாளைக்கே நம்ம கல்யாணம் சரியா அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் டேயாங்கும் வேறு ஆப்ஷன் இல்லாமல் சரி அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஈவினிங் டைம் தான். டேயாங்கும் ஜேகேவும் இப்போ அவங்க அம்மா முன்னாடி அவங்க வீட்டில் நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே தான், மாம் இங்கே பாருங்கள், இவன் தான் கிம் டேயாங். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்கல்ல எப்போ கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இவ்வளோ நாளாக அவன் வெளிநாட்டில் இருந்தான், அதனால தான் கூப்பிட்டு வர முடியல. இன்னைக்கு காலையில் தான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடுப்பு கிட்டத்தட்ட நல்லா டைட்டாக பிடிச்செடுத்து இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் டேயாங்க்கு கடுப்பாகுது. கையை எடுத்து விடலான்னு பார்த்தா அவங்க அம்மா வேறு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிறு நின்றுட்டுருக்கான். அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசல. சரி எனக்கு ஓகே, நீ சொன்ன மாதிரி கல்யாணத்தை நாளைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேயாங்க்கு ஒன்றுமே புரியல. என்ன குடும்பம்டா இது, ஒரு வார்த்தை கூட என்ன ஏதுன்னு கேட்கல, நாளைக்கே கல்யாணமா சை அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். இப்படியே அவங்க அம்மா உள்ளே போனோடனையும் இடுப்பில் இருந்த கையை எடுத்து விட்டு, டேய் உன்ட்டு என்னடா சொன்னேன், அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாதுன்னு சொன்னேன், என்ன பண்ணிருக்க நீ? இங்கே பாரு டேயாங், இதெல்லாம் ஒரு ஆக்டிங் தான் சரியா, ரொம்ப பண்ணாத. நாளைக்கு நம்ம கல்யாணம், வா பர்ச்சேசிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பர்ச்சேசிங் பண்ண போயிடுறாங்க. இப்படியே அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் பேர் முன்னாடி மட்டும் இவங்களோட கல்யாணம் நல்லா சிறப்பாக முடியுது. கல்யாணம் முடிஞ்ச கையோட 2 பேரும் வீட்டுக்கு தான் வராங்க. வந்த உடனே வேலையாக ஜங்குக்கு அந்த கான்ட்ராக்டில் வந்து சைன் வாங்கிக்கிறான். வாங்கினதுக்கப்புறம் 2 பேரும் ஆளாளுக்கு ஒரு ரூமில் பார்த்து 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க. காலையில் உள்ளே போனவங்க தான் 2 பேரும் கதவை திறக்கவே இல்லை. ஒரு ஈவினிங் ஒரு 7 o'clock கிட்ட தான் டேயாங்க் ரொம்ப பசி எடுத்திருக்கும். இன்னும் ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கீழே போகிறான். கீழே போனால் கிச்சனில் ஒன்றுமே இல்லை. இவங்க 2 பேரும் இப்போ தான் அந்த வீட்டுக்கே புதுசாக வந்திருக்காங்க. அதனால ஜேகே வந்து எதுவுமே வாங்கி போடல. அதனால கிச்சனில் சுத்தமாக ஒன்றுமே இல்லை. இந்த பக்கம் டேயாங்கா செம்ம பசி கோவமாக மேலே போய் ஜேகேவோட ரூமை தான் நல்லா போட்டு தட்டிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருந்த ஜேகே தான் வேகமாக வந்து கதவை திறந்துட்டு, ஏய் என்ன பிரச்சனை உனக்கு, எதுக்கு இப்படி போட்டு தட்டிட்டு இருக்க, என்ன வீடு வச்சிருக்கேன், வீட்டில் ஒரு மயிரும் இல்லை, எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் ஏதாவது செஞ்சு கொடுப்போம். இதே நான் செஞ்சு கொடுக்கணுமா, உனக்கு வேணா நீ போய் செஞ்சு தின்னு. என்ன வச்சிருக்கோம் வீட்டில், ஒன்றுமே இல்லை, செஞ்சு திங்கணுமா, நீ தானே என்னை கூப்பிட்டு வந்த, எனக்கு பசிக்குது, போ ஏதாவது செய்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கத்த, ஜேகே ஒரு பக்கம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்த. 2 பேத்துக்கும் பயங்கர வாக்குவாதம் ஆகி டேங் புள்ளிர்னு ஜேகேவோட வாயிலே நல்லா ஒன்று கொடுக்குறான். கொடுத்தோன்னே வாயிலேருந்து உதட்டு கிழிஞ்சு போய் ரத்தம் ஊற்றுது. இதை பார்த்து ஜேகேன்னு எவ்வளோ தைரியம் இருந்தே நடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அடிக்கிறான். 2 பேரும் படிக்கட்டில் சண்டை போட்டுட்டு கீழே வந்து அங்கே இருக்க டைனிங் டேபிள் டீப்பாயி எல்லாத்து மேலேயும் அடித்து புரண்டுட்டு சண்டை போட்டுட்டு கடைசியாக சோஃபா மேலே விழுகிறானுங்க. கீழே டேயாங்கும் மேலே வந்து ஜேகேவும் இருக்கான். ஜேகே வந்து டேயாங்கோட ஷர்ட்டை வந்து இப்படி நல்லா இப்படி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்போது கரெக்டாக ஜேகேவோட அவங்க அம்மா உள்ள வராங்க. டேய் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை மூடிட்டு திரும்பி நின்றுட்டுருக்காங்க. டக்குன்னு இவங்க 2 பேர் வேகமாக எழுந்திரிச்சு நின்றுட்டு, அம்மா என்னம்மா நீ வரனே சொல்லவே இல்லை. அது இல்லைடா, 2 பேரும் காலையில் சாப்பிட்டது, ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு, நைட்டாக போகுது, ஏதாவது பசிக்குமேன்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்தாங்க டிஃபன் கேரியர் இங்கே வைக்கிறேன், 2 பேரும் சாப்பிட்ருங்க, நான் போகும்போது கதவை பூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை மூடிட்டு டோர் கிட்ட போய், ஐயோ அதுக்குள்ளே இந்த பசங்களுக்கு அவசரத்தை பாரு அப்படின்னு ஜேகேவோட வாயில் இருக்க அந்த பிளட்டை பார்த்துட்டு சரியாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வைக்கப்பட்டுட்டேன். அவங்க வெளியே போயிடுறாங்க. அவங்க வெளியே போனதும் டேயாங் தான் அந்த கெரியர் ஓப்பன் பண்ணி அவன் நல்லா சாப்பிட்டுட்ருக்கான். காலையில் கல்யாணத்துலேயே கொஞ்சமாக தான் சாப்பிட்ருப்பான், அதனால் அவன் நல்லா இந்த பக்கம் வெளுத்து கட்டிகிட்டு இருக்கான். இதை பார்த்தா ஜேகே தான், டேய் மலமாடு மாதிரி எல்லாத்தையும் நீயே திங்காத, எனக்கு கொஞ்சம் வெய், உனக்கு வேணா நீ வந்து தின்னு, உனக்கு என்ன ஊட்டியாக விடுவாங்க, 2 கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் மறுபடியும் முட்டிக்கு பார்க்குது. இருந்தாலும் பசிக்குதுங்கிறதுனால 2 பேரும் அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் உள்ளே போய் படுத்துக்கிறானுங்க. அடுத்த நாள் காலையில் தான் ஜேகே வேகமாக ரெடி ஆகிட்டு, ஐயோ ஆஃபீஸ் வர போகணும், சீக்கிரம் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட கூட இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையே. அதனால அவன் பாட்டுக்கு ரெடியாகி டேயாங் என்ன பண்ணுறான் இருந்தானே இல்லையான்னு கூட கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு ஆஃபீஸ் போயிட்டான். இந்த பக்கம் டேயாங் தான் ஒரு 11 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு, அப்பா நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வருது, இப்போ நம்ம எங்கே இருக்கோம், ஐயோ நம்ம கல்யாணம் ஆயிடுச்சா, ஐயோ நினச்சாலே கட்டு போகுது, ஸோ 1 வருஷத்துக்கு இப்படி தான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்காக அவன் டென்ஷன் ஆகிட்டு கீழே போகிறான். சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஐயோ இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கான், சாப்பிட்றதுக்கு ஏதாவது இங்கே இருக்க போகிற, சரியான கஞ்சனாக இருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போயிடுறான். இந்த பக்கம் ஆஃபீஸில் தான் ஜேகே ஒரு மீட்டிங் ஒன்று இருந்திருக்கும். அந்த மீட்டிங்கே முடிச்சுட்டு அப்போ தான் அவனோட கேபினில் வந்து உட்காடுறான். அப்போ அவனோட பிஏ வந்து சார் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவன் காஃபி குடிச்சிட்டு ஃபைலெல்லாம் பார்த்துட்ருக்கான். அப்போ தான் அவனுக்கு டக்குன்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ இந்த டேயாங் வேறு வீட்டில் இருக்கானே, இவன் வேறு நேற்று நைட்டே சாப்பிட ஒன்றும் இல்லைன்னு சண்டை போட்டான், இப்போ வேறு நம்ம எதுவும் வாங்கி வைக்க மாட்டோம், ஐயோ என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். டக்குன்னு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு, மாம் எங்கள் வீட்டுக்கு ஒரு மெய்டு ஒருத்தவங்க வேணும், நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதெல்லாம் முடியாது, அதான் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, உனக்கு 1 வருஷம் சமைச்சு தருவான், இனிமேல் மெய்டெலாம் நீ கேட்கக்கூடாது, அது இல்லாமல் ஏதாவது மெய்டு வச்சேன்னு கேள்விப்பட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோன் வைக்கிறாங்க. ஐயோ தெரியாமல் இவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன பண்ணுறது, எனக்கும் சமைக்க தெரியாது,
சரி ஃபஸ்ட்டு வீட்டுக்கு தேவையான க்ரோசரிஸ்லாம் வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ட்டு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி போட சொல்கிறான். அங்கே போனால் வீட்டில் யாருமே இல்லை. அதனால் அங்கேருந்து ஜேகே ஃபோன் வருது. இந்த மாதிரி சார் டோர் ஓப்பனில் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க இருந்துட்டு சரி சைடில் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும், அதில் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்கள வச்சுட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஜேகே இருந்துட்டு வீட்டில் இல்லாமல் வெங்க போயிட்டான், ஒருவேளை அங்கே போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி அங்கே போகிறான். அங்கே போய் பார்த்தா டேயாங் அங்கே தான் இருக்கான். இவன் நினச்ச மாதிரியே அவன் வந்து சுகா கூட உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு திரும்ப ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்து ஜேகே செம்ம டென்ஷன் ஆகி டேயாங் கிட்ட போயிட்டு டேயாங் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் பண்ணாங்க இப்போ எதுக்கு வந்து கத்திட்டு இருக்க? டேய் உனக்கு எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ நீ யாராவது பார்த்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் என்ன ஆகும்? முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. அதெல்லாம் முடியாது, அந்த வீட்டில் என்ன வச்சுருக்க? சாப்பிட்றது கூட எதுவும் இல்லை. விடாதே பால் அடைஞ்ச குடோன் மாதிரி. என்னால் அங்கெல்லாம் வர முடியாது. எங்கள் பாட்டியாங் நான் உனக்கு எல்லாமே ரெடி பண்ணி தரேன், மரியாதையும் என் கூட கிளம்பு. இனிமேல் இங்கே மட்டும் வந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயே நான் சும்மா நசானு இப்போ என்ன கூட வரணுமா? வரேன் தேசோகா என்னை எல்லாத்தையும் பார்த்துக்கோ, நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வரான். இந்த பக்கம் ஜேகேவும் டேயாங்க பார்த்து முறைச்சிக்கிட்டே காரில் கூட்டு போயிட்டுருக்கான். இப்போ 2 பேர் காரில் தான் போயிட்டுருக்காங்க. அப்போ ஜேகே தான் டேயாங்க பார்த்து இங்கே பாரு டேயாங், இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணால் இருந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் நீ ஹஸ்பண்ட். என்னது இனிமேல் நீ ஹஸ்பண்டா? ஹலோ 1 இயர்க்கு மட்டும்தான், அதுவும் டெம்பரரி ஹஸ்பண்ட். ஆமாம் டெம்பரரி ஹஸ்பண்ட் தான், ஆனால் 1 இயர்க்கு நீ டெம்பரரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நீ இருக்கணும். இனிமேல் இந்த பக்கம் ரவுடிஸை பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு வந்தேன் அவ்வளோதான். அப்புறம் என்ன பண்ண சொல்கிறோம்? வீட்டில் அடங்கி உட்கார சொல்கிறியா? என்னால் அப்படி இருக்க முடியாது. இங்கே பாருட்டியாங் 1 வருஷத்துக்கு நான் சொல்கிறத நீ கேட்கணும், அதுதான் நம்ம அக்ரிமெண்ட்டில் இருக்குது. அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் என்னால் வீட்டிலே இருக்க முடியாது. அந்த வீட்டில் என்ன இருக்குது? நான் எப்படி வீட்டிலே இருக்க முடியும்? இங்கே பாரு நான் உனக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரேன். உனக்கு கேம் விளையாடணுமா, சாப்பிட்ணுமா, மூவி பார்க்கணுமா, எதுவாக இருந்தாலும் நீ வீட்லேயே பண்ணு. இல்லை வெளியில் போகணுன்னா நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன், எங்கே போயினாலும் நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் நீ தனியாக எங்கேயும் போகக்கூடாது. ஓ அப்போ எனக்கு டிரைவர் வேலை பார்க்குறேங்கிற? ஓகே ஃப்ரீயாக ஒரு டிரைவர் கிடைக்கும்போது யார் வேணாம்பா, டபுள் ஓகே. அப்புறம் என் வெளில கொழுக்கட்டை உன்ட்டு ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். எவ்வளோ பேர் இருக்கும்போது எதுக்கு என்ன சூஸ் பண்ண? எங்கள் பாட்டியா உனக்கு தேவையில்லாத வேலை, ஒழுங்காக வாய் மூட்டு வா. சரி போ, சொல்லாட்டி போ. எனக்கு என்னப்பா 1 வருஷம்தான், அதுக்கப்புறம் ஜாலியாக நான் என் அப்ராட் பார்த்து போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் எவனும் எதுவும் பண்ண முடியாது, எதுவும் கழிட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஜேகேவை பார்த்துட்டே சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜேகேக்கு தான் செம்ம டென்ஷன் ஆகுது. கொஞ்சம் நேரம் வாய் மூட்டு வாட்டையான், இப்போ பார்த்தாலும் தொணன்னு பேசிக்கிட்டே. இங்கே உன்ன மாதிரி உருன்னுலாம் என்னால் இருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்படி தான் ஆஃபீஸ்லேயே இருப்பியா? பாவம் அந்த ஆஃபீஸ்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு வம்பளுக்குறான். ஏய் இங்கே பாரா, என்னை பற்றி பேசுகிறதா என்னை பற்றி மட்டும் பேசு, எதுக்கு என் ஆஃபீஸ் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மறுபடியும் கார்லேயே அடிச்சுக்க ஆரம்பிக்குதுங்க. இப்படி இவங்க அடிச்சுக்கிட்டே ஜேகே கொண்டு போய் ஒரு கார் மேலே கொண்டு போய் இவன் கார் இடிச்சிட்றான். அந்த காரை இறங்கி வந்து கண்ணு தெரியாத கபோதி, கார் என்ன ரோட்டில் ஓட்டுறியா இல்லை வானத்தில் ஓட்டுறேன்னு நினைப்பா, முதல்ல விண்டோ இறக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். விண்டோ இறக்கணும்னு பார்த்தா இந்த பக்கம் ஜங்குக்கு, மச்சான் நீயாடா என்னை கொல்ல பார்த்த? அடிச்சி என்னடா அவன் கொல்ல பார்த்தேன், லைட்டாக தானே அடிச்சுது, எதுக்கு அவரை பண்ணுற? அட்டப்பா ஜேகே அந்த காரோட ரேட் தெரியுமாடா உனக்கு? ஆசாசியாக வாங்கின காருடா. ஐயோ அங்கே பாரு நம்பர் பிளேட் நொறுங்கியே போச்சு, என் கார் போச்சேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதறிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா, இப்போ நான் எடுத்துக்கு போகிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அதே காரில் ஜிமினியும் கூட்டிகிட்டு போகிறான். இந்த பக்கம் ஜிமின் காருக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் ஐயோ ரவுடி சார் இது தெரியாமல் காருக்குள்ளே ஏறிட்டோமே, இவன் இதுக்கு தான் என்ன கூப்பிட்டு வந்தானா? ஹலோ ரவுடி சார் எப்படி இருக்கீங்க? காருக்குள்ளே நீங்களே இருக்கீங்கன்னு தெரியாமல் கொஞ்சம் கத்திட்டேன், மனசில் எது வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பம்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஜெய்கே தான் இதெல்லாம் பச்சிருச்சுட்டே, ஜிம்னா எங்கே ஆஃபீஸாக போகிறேன்? எங்கடா போடுறீங்க? வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே தான் 1000 பிரச்சனையை கொண்டு வரீங்களே. சரி ஆஃபீஸ் அப்புறம் போய்க்கலாம், அதுக்கு முன்னாடி ரொம்ப பசிக்குது. உனக்கு தான் இந்த ஊர்லேயே நல்ல நல்ல ஹோட்டல்லாம் தெரியும்ல, சொல்லு எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்னு. டேய் நீ திங்க போகிறனா நீ மட்டும் போடா, ஏன்டா என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்த? இங்கே போடுற அவனை பார்த்தாலே எனக்கு கல் விடுதுடா, ஏன்னா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட காதில் போய் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜேகேக்கு ஜிமின் பண்ணுறது எல்லாம் சிரிப்பாக இருக்குது. டே ஜிம்னா என்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு போய் வெளியே சாப்பிட்ருக்கேன், இதெல்லாம் நல்லா வியாக்கியானமாக பேசு. பக்கத்தில் ஒரு ரவுடியை வச்சுட்டு என்னடா பண்ணுற, என்னை இறக்கி விட்ற, நான் போயிடுறேன்டா. ஐயோ ஜிமின் ஹோட்டலில் வந்துச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இறங்கி உள்ளே போகிறானுங்க. இந்த பக்கம் ஜிமினா டேயாங் பக்கமே போகலையே, ஜேகே பின்னாடியே ஜேகே கையை பிடிச்சிட்டே போயிட்டுருக்கான். அந்த டேபிளில் போய் கூட ஜேகே பக்கத்தில் விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். டேயாங்க்கு அவனுக்கு 1/2 அடி தூரம் கேப் இருக்குது. டே ஜிம்னா அதான் அவ்வளோ இடம் இருக்குல்லடா, இதுக்கு இப்படி ஒட்டிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன். டே மச்சான் அங்கே பாடுறான், அந்த ரவுடி பார்த்தாலே பயமாக இருக்கிறா, இதில் எப்படிறா நான் அவன் பக்கத்தில் போய் உட்கார முடியும்? உன் புருஷன் தானே போய் பக்கத்தில் உட்காருப்போ அப்படிங்கிறான். இந்த பக்கம் ஜேகே மறைச்சோன்னே முடியாதுல்ல, அப்போ என்ன மட்டும் இது கோத்துடுறேன் எப்படியே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணு டேயாங்க நல்லா ஒரு மாதிரி வலிகிற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஜிமினா அதை பார்த்துட்டு டே மச்சான் ஜேகே அங்கே பாரு, அங்கே ஒருத்தி உன் புருஷனையே வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்ருக்கா.
அவளுக்கு மட்டும் இவர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்படி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேசிகிட்டு இருக்காருங்க. இப்போ கரெக்டாக டேயாங் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பொண்ணு வேணும்னே வேகமாக வந்து டேயாங் வந்து இன்டென்ஷனோட வந்து இடிக்கிறா. இடிச்சு அடுத்த செகண்ட் டேயாங் புள்ளீர்னு ஒரு அறை விட்றான் அந்த பொண்ணுக்கு. அடிச்சு அடியில் அந்த பொண்ணு போய் ஃப்ளோர்லேயே விழுந்துருச்சு. எல்லாரும் டக்குன்னு எந்திரிச்சு நின்று இங்கே தான் பார்த்துட்ருக்காங்க. ஏய், இந்த மாதிரி வேலையெல்லாம் வேறு எவங்கிட்டேயாவது போய் வச்சுக்கோ. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், வள்ளிகிற மாதிரி பார்த்துட்டே இருக்கா. சரி பார்த்து தொலைறா அப்படின்ட்டு விட்டா இப்போ வேணே வந்து இடிக்கிறியா? இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் வெட்டி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னே மிரட்டிகிட்டே அவன் பாட்டுக்குள்ளே போயிடுறான். இந்த பக்கம் ஜிமினா டேபிள்குள்ளேயே போயிட்டான். டேபிள் கடியில் போய் உட்காந்துட்டு ஆத்தாடி என்ன அடி, இந்த மாதிரி நாம் ஏதாவது பேசணும், ஐயோ நம்மளுக்கு ஒன்றே போட்டுருவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜேக்கிவும் ஐயோ அன்றைக்கி நம்மளும் இப்படி தான் நடித்தோம் பா, ஜஸ்ட் மிஸ்டா, அன்றைக்கி ஏதோ வேலை இருந்ததுனால விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நினச்சிட்ருக்கானுங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் காரில் தான் போகிறாங்க. இந்த பக்கம் வர்ற வரைக்கும் ஜேகே நல்லா வாயடிச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் இப்போ கொஞ்சம் கூட பேசவே இல்லையே. 2 பேருமே இந்த பக்கம் பீதியிலேயே உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஜிமில்ல அதுக்கு மேலே எப்படா இறக்கி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். இவனுங்க மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் ஹோட்டலுக்கே போயிருப்பானுங்க. இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ டேயாங்க வீட்டில் விட்டுட்டு ஜிமினும் ஜேகேவும் ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி இருக்குது. இப்போ வீடு வந்ததும் டேயாங் பாட்டு இறங்கி அவன் பாட்டுக்கு போகிறான். இப்போ ஜேகே தான் கூப்பிட்டு டேயாங் ஒரு நிமிஷம், இனிமேல் எங்கேயும் போகாத, உனக்கு தேவையானதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் டேயாங் திருப்பி ஒரே ஒரு முறை தான் சரி ஜிமின் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு இந்த பக்கம் போயிடுறானுங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் மச்சான், இப்படி சிங்கத்தை ஒரு கூண்டில் அடைச்சி வைக்கணும்னு நினைக்கிறியே, அது என்னைக்கு திரும்பி உன்னை கடிக்க போகுதுன்னு தெரியல, ஏன்னா இப்படி பண்ணுற? அப்புறம் அவன் மட்டும் வெளியே சுற்றிட்டு இருந்தான். எங்கள் அம்மா பார்த்தா என்ன ஆகுறது, அதனால தான் அப்படி சொன்னேன். மச்சான் எனக்கு என்னமோ நீ தேவையில்லாத வேலை பார்க்குற மாதிரியே தோணுதுடா. எவ்வளவோ பேர் இருக்கும்போது இந்த ரவுடி கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்க பற்றியா, அதாண்டா எனக்கு புரியவில்லை, ஏன்னா இப்படி பண்ணுற? அப்புறம் எங்கள் அம்மா இப்படி நம்புவாங்க, எங்கள் அம்மா நம்புறோன்னா இவன் தான் கரெக்டாக இருப்பான் அதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே ஆஃபீஸ் போயிடுறானுங்க. இந்த பக்கம் வீட்லேயும் டேங்க்கு தேவையானது எல்லாமே வந்துடுது. இப்படியே நைட்டும் ஆகிடுது. இந்த பக்கம் டேங் தான் இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கான், சமைக்கிறது கூட ஒரு ஆள் இல்லை, எல்லாத்தையும் நம்மளே தான் பண்ணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் நூடுல்ஸ் செஞ்சிட்ருக்கான். இந்த பக்கம் ஜேகே அப்படி தான் ஆஃபீஸ் விட்டு வந்தோடனே வாசு செம்மையாக இருக்குது, வாசு செம்மையாக இருக்கே, இன்னும் சமைச்சிட்ருக்கான் போல். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். கீழே பார்த்தா டேயாங் வந்து நூடுல்ஸ் உட்காந்து சோஃபாவில் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்ருக்கான். சரி நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிச்சன் போய் பார்த்தா அங்கே ஃபுல்லாக காலியாக இருக்குது. அவனுக்கு மட்டும்தான் செஞ்சுருப்பான் போல். பார்த்துட்டு கடுப்பான ஜேகே தான் டேயாங் நீ மட்டும் தின்ட்டுருக்க, எனக்கு எங்க, உனக்கு வேணா நீ போய் சமைச்சு சாப்பிடு, உனக்கு வேலை காக்கி கொட்டேன், நான் என்ன புருஷனா பின் இல்லையா? ஹலோ, நான் உன் டெம்பரரி புருஷன் தான். இந்த அக்ரிமெண்ட்டில் இந்த மாதிரி உனக்கு சமைச்சு கொட்டணும்ல எதுவும் போட கிடையாது, சும்மா ஆக்டிங் மட்டும்தான், அதுவும் உங்கள் அம்மா முன்னாடி மட்டும்தான். மற்றபடி நீயும் ஒன்று ஸ்ட்ரேஞ்சர், என்கிட்ட அதை பண்ண இதை பண்ணல நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நூடுல்ஸ் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜேகேக்கு பயங்கரமாக பசிக்குது. சரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னாலும் இவனுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா ஒத்துக்காது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு நின்றுட்டுருக்கான். சரி வேறு வழியில் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் முன்னாடி போய் நின்றுட்டு டேங் அப்படிங்கிறான். என்ன இப்போ எதுக்கு முன்னாடி வந்து நிற்கிற, இது எனக்கே பார்த்தாது, நீ கேட்டாலும் தரவே மாட்டேன். அது இல்லை, எனக்கு சமைச்சு கொடு. நீ என்ன செவிடா, இப்போ தானே சொன்னேன் என்கிட்ட அது பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லக்கூடாதுன்னு, வைக்கமே இல்லாமல் வந்து கேட்டுட்ருக்கேன். இங்கே பாட்டியா ஓவராக பேசாத, எனக்கு சமைக்க தெரியாது, எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ எனக்கு சமைச்சு கொடு, நான் உனக்கு அது தனியாக பே பண்ணுறேன். என்னடா எவ்வளோ பார்த்தாலும் பே பண்ணுறேன்ட்டு, உன்ட்ட தான் நிறையா காசு இருக்குல்ல, போய் ஆர்டர் பண்ணி தின்னு போ. டேயா இங்கே பாரு, என் ஹோட்டல் ஃபுட்டில் எனக்கு ஒத்துக்காது, எனக்கு போய் சமைச்சு கொடுப்போம், உனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த காசு நான் கொடுக்குறேன், எவ்வளோ வேணும் சொல். இந்த பக்கம் டேங் தான் மனசுக்குள்ளே சரியான பெத்த கையாக இருப்பான் போலையே, எதுக்கு எடுத்தாலும் காசுங்கிறான். சரி முடிஞ்ச வரைக்கும் அவன்கிட்ட இருந்து கறந்துட வேண்டியதான். சரி எனக்கு அப்போ 5 சரி 5000 தரேன், டெய்லி உனக்கு 5000 தரேன், எனக்கு சமைச்சு கொடுத்துரு. இந்த பக்கம் டேங் தான் மனசுக்குள்ளே இது 5000மா, நம்ம 500 தானே கேட்கலான்னு நினச்சோம், இவன் என்னடா பரவாயில்ல வர்ற வரைக்கும் லாபம் தான். சரி சமைக்கிறேன், ஆனால் 3 வேலையெல்லாம் இல்லை கிடையாது, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நைட் டின்னர் அவ்வளோதான், மதியம் என்னமோ பண்ணிட்டு போ. சரி எனக்கு அதாவது பண்ணி கொடு, இப்போ போய் சமைச்சுட்டா போ, எனக்கு ரொம்ப பசிக்குது போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி விடுறான். அங்கே போயிட்டு திரும்ப அதே ரேமில் தான் செஞ்சுட்டு வந்து கொடுக்குறான். சாப்பிட்டு ஜேகேக்கு வாவ் செம்மையாக இருக்குது, நீ இவ்வளோ சூப்பராக சமைப்பியா, இதுக்காகவே அவனுக்கு இப்போவே கிரெடிட் பண்ணுறேன் 5000 அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டில் போட்டு விட்டான். அவங்க நிஜமாவே செம்மையாக இருக்குது, மறக்காமல் நாளைக்கு காலையில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துரு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னா நேரம் கொண்டு பண்ணணும், என்ன பண்ணணும், வெங்காய தக்காளி கட் பண்ணணுமா, அதெல்லாம் எனக்கு கட் பண்ண தெரியாது, அது இல்லை அதெல்லாம் நானே பார்ப்பேன், ஆனால் காலையில் என்ன சீக்கிரமாக எழுப்பி விடணும், எழுப்பி விட்டா செஞ்சு தரேன். எது எழுப்பி விடணுமா, ஏன் உனக்கு எந்திரிச்சு தெரியாதா? இங்கே பாரு எப்போவுமே என்னை சுகா தான் எழுப்புவான், இல்லைனா நான் பாட்டு தூங்கிட்டே இருப்பேன், நான் 12 மணிக்கு தூங்குவேன், நீ ஆஃபீஸ்க்கு போயிட்டு நைட்டுக்கு வந்தீங்கன்னா செஞ்சு வச்சிட்றேன், என்ன ஓகேயா? ஐயோ இது வேறையா, சரி எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டு போய் படுத்துடுறானுங்க.
அடுத்த நாள் காலையில் தான் ஜேகே சீக்கிரமாக இருந்துட்டு இவனை வேற போய் எழுப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனால் டேங் தான் நல்லா குப்பரை அடிக்கி படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். டேயாங் எந்துக்கோ, டேயாங் லேட் ஆச்சு, டேயாங் இப்படின்னு தூரத்துல இருந்தே கத்தி கத்தி பார்க்குறான். அவன் எந்திரிக்கிற மாதிரியே தெரில. இவ வேறு எந்திரிக்க மாட்டேங்கிறான், எனக்கு வேறு ஆஃபீஸ் டைம் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பாட்டிலில் தண்ணி இருக்குது, அதை எடுத்து அப்படியே டேயாங் மூஞ்சி மேலே ஊற்றுறான். இதில் வேகமாக எந்திரிச்சு டேயாங் தான் டே கோத்தான் எவன்டா அது கையில் கிடச்சிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பீப்பில் 10 நிமிஷமாக திட்டுறான். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ஜேகே இதுக்கு முன்னாடி கேட்டு கூட இருக்க மாட்டான். காதை பொத்திக்கிட்டு அவன் பாட்டுக்கு ரூமோட கார்னரில் நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் திட்டி முடிச்ச டேயாங் தான் சபாயா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தா இவன் தான் வந்து காரில் நின்றுட்டுருக்கான். நீ தானே எழுப்புறியா? என்ன டேஷ்க்கு நீ எழுப்புறேன்? நீ தானே எனக்கு நேற்று பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறேன் சீக்கிரம் எழுப்பி விடுன்னு சொன்னேன். இப்போ என்னோட எந்த திட்டிகிட்டு இருக்க? இங்கே பாரு, தூக்கத்தில் நீ எழுப்பினா செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். யார் கேட்டு நீ தண்ணிலாம் ஊற்றிட்டு இருக்க? மரியாதையும் இங்கிட்ட போயிடு, 5 நிமிஷத்தில் நானே வந்துடுவேன். இங்கேயே நின்றுட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி திட்டினோன்னே ஐயோ அப்பா நான் இவன் நிற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே குடுக்குன்னு கீழே ஓடி போயிடுறான். ஐயோ அப்பா எப்படி தான் இந்த சுகா இத்தனை நாள் இவனை எழுப்பினானோ, தினமும் கெட்ட வார்த்தையை வாங்கிட்டு போனால் 4 உருப்பிடுமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறான். இந்த பக்கம் டேயாங்கும் இழந்து அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு வச்சிடறான். இந்த பக்கம் ஜேகே தான் இறங்கி வந்துட்டு சாப்பிட்டு எதுவுமே பேசலையே அவன் பாட்டுக்கு போயிடுறான். இந்த பக்கம் டேயாங்க்கு தான் செம்ம போர் அடிக்குது. கோவத்துலேயே இவன் வேறு வீட்லேயே இருக்குன்னு சொல்லிட்டு என்னை எப்படியும் அடைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகுது. உடனே ஜேகே ஃபோன் பண்ணிட்டு ஹலோ என்ன ஆஃபீஸ் டைமில் ஃபோன் பண்ணுறேன், நான் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, இங்கே பாரு சும்மா வீட்டில் என்னால் இருக்க முடியாது, நான் மூவி பார்க்க போகிறேன், எனக்கு ஹோம் தியேட்டர் வேணும், வீட்டில் வாங்கி கொடு அப்படின்னு சொன்னோனையும் சரி வை வரும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து 10வது நிமிஷம் வந்து நிற்கிது. மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டு இப்போ என்ன எதுக்கு மறுபடியும் கூப்பிட்டேன்? எனக்கு ஹோம் தியேட்டரோட வந்த ஸ்பீக்கர் எனக்கு பிடிக்கல, எனக்கு வேறு ஸ்பீக்கர் வேணும், ஸோ வெய் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுவும் 10 நிமிஷத்தில் வந்துடுது. இந்த மாதிரி அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ஜேகே ஃபோன் பண்ணி நச்சரிச்சுக்கிட்டே இருக்கான். டேயாங் மனசுக்குள்ளே தான் படுறான் படு, என்ன என் வீட்டில் இருக்கணும்னு சொல்கிறேன், உன்னை என்னென்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாள் ஃபுல்லாக அது வேணும் இது வேணும்னு கேட்டு நல்லா ஜேகேக்கு டென்ஷன் ஏற்றி விட்ருப்பான். வீட்டுக்கு வந்து ஜேகே தான் டேயாங் எங்கே இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? ஆஃபீஸில் ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது நொய்யின்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கு. 24 மணி நேரமும் வீட்டில் இருந்து பார், அப்போ தெரியும் கஷ்டம் என்னென்னு. உனக்கு என்ன வேலை இருக்கு போயிடுறேன், நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தேவையானது வாங்கிட்டு போயிருக்கணும் அப்படின்னு திமிரா பேசுகிறான். இந்த பக்கம் ஜேகே தான் அவனோட கிரெடிட் கார்டு எடுத்து கொடுத்து இங்கே பார், உனக்கு ஏதாவது வேணும்னா இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கிக்கோ, இனிமேல் எனக்கு ஃபோனே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி போயிடுறான். இப்படியே தான் இவங்களோட டேஸ் எல்லாம் தினமும் அடிச்சுக்கிறது, சாப்பிட்றது இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. இப்படியே ஒரு 1.5 months போயிடுச்சு. ஒரு நாள் ஜேகேவோட அவங்க அம்மா தான் வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் டேங் தான் இவன் இந்த நேரத்துக்கு வரமாட்டானே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவங்க அம்மா தான் வந்திருக்காங்க. பார்த்துட்டு ஆண்டி வாங்க ஆண்டி எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க, வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிறீங்களே. ஐயோ ஆண்டி அப்படிலாம் இல்லை ஆண்டி, ஜேகேக்கு ஒர்க்காகவே இருக்கா, ஸோ அதான் அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் மனசுக்குள்ளே ஐயோ இந்த தாய்க்கிளை வரை எதுக்கு வந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருங்க ஆண்டி நான் உங்களுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். வீடெல்லாம் நீட்டாக இருக்குது. பார்த்துட்டு எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கிறியா, வீடு ரொம்ப நீட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிரிச்சிட்ருக்கான். அப்புறம் லைஃப்பில் எப்படி போகுது, ஹாப்பியாக இருக்கீங்களா? எங்களுக்கு என்ன ஆண்டி, நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம். சரிப்பா நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் எங்களுக்கு அதுவே போதும். சரி 1.5 மாதம் ஆயிடுச்சு, அங்கே இங்கேன்னு போயிருப்பீங்க, நிறைய ஃபோட்டோ எடுத்துப்பீங்களே, ஃபோட்டோ கொடுங்களேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பக்கம் டேங்கா ஏதோ ஃபோட்டோவா, அவன் ஃபோட்டோ ஒன்று கூட எனக்கு இருக்காது, இப்போ நான் என்னத்தை காமிப்பேன். ஐயோ ஆண்டி அதுவா, ஆக்சுவலாக ஜேகேக்கு கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி ஆண்டி, அதான் நீங்கள் இப்போதைக்கு எங்கேயுமே நீங்கள் வெளியே போகல, ஒரு 2 monthsக்கு அப்புறமேட்டு போகலான் இருக்கோம், அதனால் வெளியே போன ஃபோட்டோவில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்க அம்மாவுக்கு லைட்டாக டவுட் ஆகுது. எங்கேயுமே போகலையா, அப்போ நீ ஷாப்பிங் போகிறது எப்படி போய்ப்பேன்? அதெல்லாம் நானே போய்ப்பேன் ஆண்டி, என் ஃப்ரெண்டு கூப்பிட்டா வந்துடுவான், அதனால் அவங்க கூட போய்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டோன்னே அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே டவுட் ஆகுது. அப்படியே சரி இப்போ நீ ஃப்ரீயாக இருக்கியா, வா நம்ம ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஆண்டி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எது கூப்பிட்றான்னு தெரியாமல் இவன் பாட்டுக்கு போகிறான். அங்கே போனால் இவங்க டேயாங்க்கு வேண்டியது எல்லாத்தையும் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்து இது ஒன்று சூப்பராக இருக்கும், இந்த ஷர்ட் நல்லாயிருக்கும், இந்த பேண்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே வாங்கி கொடுத்துட்டு வா டேயாங் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து ஜேகே தான் இது எல்லாமே தெரியாமல் இன்னும் வீட்டு இவ்வளோ இருட்டாக இருக்குது, லைட் கூட போடாமல் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டேயாங் வீட்லேயே இல்லை. இதை பார்த்துட்டு எங்கே போயிட்டான் இவன், எத்தனை தூரம் சொல்கிறது இவனுக்கு எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணால் அவங்க அத்தை தான் பார்த்துட்டு யார்ப்பா ஜேகேவா, சரி ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேங்னா ஐயோ ஸ்பீக்கரில் போட்டால் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்பீக்கரில் போடுறான். இந்த பக்கம் ஜேகே தான் ஏட்டே அவன் எங்கே போனேன், உனக்கு எத்தனை தூரம் சொல்லியிருக்கேன் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இந்த பக்கம் அவங்க மறந்துட்டு ஏன்டா கத்துற, அவன் நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. மாம் நீங்கள் என்ன மாம் டேங்கூலேருந்து பேசுகிறீங்க? ஆமாம் டேங்க நான் தான் கூப்பிட்டு வந்தேன், நம்ம வீட்டில் தான் இருக்கான், டேங்க இன்றைக்கி இங்கே தான் இருப்பான், இன்னும் 2 நாளைக்கு இங்கே தான் இருப்பான், நீ வரதா இருந்தாவா எல்லாம் அங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஜேகி ஒன்றுமே புரியல. ஐயோ இவங்க எது கூப்பிட்டு போனாங்க, ஏதாவது சொல்லியிருப்பானா,
என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி இவனும் வீட்டுக்கு போகிறான். என்ன ஜேகே வரமாட்டேன்னு நினச்சேன், அதுக்குள்ளே வந்துட்டேன். அது ஒன்றும் இல்லை மேம், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டே டேங்க பார்க்குறான். டேங்க வந்துட்டு திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்கான். இவன் ஏன் இப்படி முழிக்கிறான், என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இவனும் யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கான். சரி இங்கே வா, வந்து என் பக்கத்தில் உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க. சரி ஜேகே சொல்லு, 1.5 மாதம் ஆயிடுச்சு, 2 பேரும் எப்படி இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதே கொஷினை திருப்பி கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜேகே தான் டேங்க பார்த்துட்டே ஆமாம் நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவங்க மம்மி தான் அவனோட காதை பிடிச்சி திருக்கிட்டு போய் பேசியா ஜேகே, நீ போய் பேசுறியா? இந்த பக்கம் ஜேகே தான் மனசுக்குள்ளே ஐயோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி முடிச்சுட்டு இருக்கான். மேம் நான் என்னம்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்ருக்கான். சரி சின்ன பசங்க தனியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டா நீ உங்கள் அப்பா மாதிரியே எப்போ பார்த்தாலும் டேங்க தனியாக விட்டுட்டு போயிடுறியா, ஷாப்பிங்கு கூட கூப்பிட்டு போகிறது இல்லையா? பாவம் புள்ள அந்த வீட்டிலே தனியாக எப்படிடா இருப்பான், எப்போ பார்த்தாலும் வேலைன்னு உங்கள் அப்பா மாதிரியே நீயும் சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் ஓ இதானா, நான் கூட எதோ நினச்சி பயந்துட்டேனே. மேம் அது இல்லை மேம், கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்குது, அதான் எங்கேயும் வெளியே கூப்பிட்டு போகல. ஆஃபீஸ் ஒர்க் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும் ஜேகே, அதுக்குன்னு கல்யாணம் புதுசில் அங்கே எங்கேன்னு போனால் தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க முடியும். டேங்க் வீட்டில் எவ்வளோ போர் அடிச்சிருக்கோம், இந்த 2 நாளைக்கு டேங்க் இங்கே தான் போகிறோம், நீ போய் தனியாக இருந்த வீட்டில் பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி விடுறாங்க. இந்த பக்கம் ஜேக்கிவா ஐயோ இவனை தனியாக விட்டு போனால் அவ்வளோதான் மேம், அதெல்லாம் முடியாது, டேங்க் விட்டுனா தனியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட கை பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ மட்டும் உனக்கு டேங்க் வேணுமா, அவனை தனியாக விட்டு போகும்போது உனக்கு தெரியலையா ஜேகே, அதெல்லாம் முடியாது, டேங்க் இங்கே 2 நாளைக்கு இருந்து தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஜேகே மட்டும் அனுப்பி வச்சிடறாங்க. இந்த பக்கம் ஜேகேக்கு மனசே இல்லை, எதையாவது உளறி வச்சிருவானா, எங்கள் அம்மா வேற கொஞ்சம் ஷார்ப் வேற கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே போகிறான். சரி மேம் விரட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுறான். இந்த பக்கம் டேயாங்க அவங்க அம்மாவும் தான் ஜாலியாக நல்லாவே மிங்கிள் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் டேயாங்க்கு வந்து மாமில்லை, அதனால வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே நல்லா மெர்ஜ் ஆகிட்டான். அவங்க அம்மாவுமே டேயாங்க ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க. நைட்டு 2 பேரும் சேர்ந்து தான் சமைச்சிருப்பாங்க, அதனால் சமைச்சிக்கிட்டே அப்படியே அவ்வளோ கதையாக பேசிகிட்டே இருக்காங்க. டேயாங்க்குமே அவங்க அம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்டு அங்கே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் போய் டேங்க் போய் படுத்துக்கிறான். இந்த பக்கம் வீட்டுக்கு போன ஜேகே தான் டேங்க்கு ஃபோன் பண்ணுறான். இதை பார்த்து டேங்க் தான் நீ எதுக்கு ஃபோன் பண்ணுறேன், எனக்கு தெரியும் ஜேகே, கொஞ்ச நேரம் ஒன்று அலைய விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கவே இல்லை. இந்த பக்கம் ஜேகே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான், ஃபோன் எடுத்து தொலைட்டேயான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 மிஸ்டு கால் லைனாக வந்துகிட்டே இருக்கும். டேங் கையிலேயே வச்சுட்டு எடுக்க மாட்டேனே, என்ன பண்ணவே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்துச்சு. ஓகே 50 வந்துச்சு, பாவம் பையன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படின்னு சொல்கிறான். டேயாங் ஃபோனை கூட எடுக்காம என்ன டேயாங் பண்ணிகிட்ருக்க, எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறேன், என்ன தான் பண்ணிகிட்ருக்க? நானும் உங்கள் அம்மாவும் பேசிகிட்டு இருந்தோம், நிறையா முக்கியமான விஷயம்லாம் கேட்டாங்களா, அதான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணே வம்பளுக்கிற மாதிரி பேசுகிறான். என்ன கேட்டாங்க, ஏதோ வளரி வைக்கலையே, என்ன சொன்ன நீ? எனக்கும் என் மாமியாருக்கும் ஆயம் இருக்கும், அதையே உன்கிட்ட சொல்லணும். இங்கே பாரு டேயாங் டென்ஷன் பண்ணாத, ஒழுங்காக சொல்லிவிடு. அம்மா என்ன சொன்னாங்க, அம்மாவுக்கு டவுட் வந்துடுச்சா? ஆமாம் டவுட் வந்துடுச்சு தான், அப்படியே அப்படின்னு 1008 கேள்வி கேட்டாங்க. நான் ஏதோ சொல்லி சமாளித்து வச்சுருக்கேன். ஆனால் ஜேகே உங்கள் அம்மா ஒன்று மாதிரி இல்லை, ரொம்ப ஸ்வீட் தெரியுமா. நான் ஒரு 2 நாள் என்ன ஒரு மாதத்துக்கு இங்கேயே இருக்கலான்னு இருக்கேன், நீ என்ன நினைக்கிற? டேயாங் டென்ஷன் பண்ணாத, ஒழுங்காக நாளைக்கே ஏதாவது சொல்லிட்டீங்க வர. ஏன் உனக்கு சமைச்சு போடுறதுக்கு ஆள் வேணுமா? அதெல்லாம் முடியாது, 1 வாரத்துக்கு நீங்கள் இருக்கலாம்னு பிளான் பண்ணிட்டேன், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். இந்த பக்கம் ஜேகே டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்கான். அடுத்த நாள் காலையில் தான் டேயாங்க அவங்க மம்மியும் சாப்பிட்டுட்டே சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக ஜேகே உள்ளே வரான். அதை பார்த்துட்டு அவங்க மறந்துட்டு என்ன ஜேகே இந்த பக்கம் வந்திருக்க, ஆஃபீஸ் இந்த பக்கம் இல்லையே, எப்போவுமே இந்த பக்கம் வரமாட்டேன், என்ன வழிதவறி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாம் ஏதோ ஆஃபீஸ் போகிற வழி தானே, சரி அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்க அம்மா தான் சிரிச்சிட்டே தினமும் ஆஃபீஸ் போகிற வழி தான், ஆனால் இதுக்கு முன்னாடி நீ வந்ததே இல்லையே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ என்ன மாம் ஏன் வந்தேன்னு கேட்குறீங்களா? அதே தான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டியே. மாம் எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் அவங்க அம்மா தான் வேணும்னே டேயாங் இங்கே பா டேயாங் அதை போட்டுக்கோ இதை போட்டுக்கோ, நீ நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டுமே பார்த்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே தான் இருந்துட்டு சம்திங் ராங், எதுவும் சரியில்லையே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குருகுன்னு பார்த்துட்டே இருக்கான். இந்த பக்கம் அவங்க அம்மா தான் இருந்துட்டு என்னடா குருகுன்னு பார்த்துட்டே இருக்கா, உனக்கு காஃபி டைம் இல்லையா, கிளம்போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இந்த பக்கம் டேயாங்க பார்த்து சிரிச்சிட்டே அவங்க அம்மா கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஆஃபீஸ் போன ஜேகேக்கு வேலை ஓடவே மாட்டேங்குது. என்னவா இருக்கும், என்ன இவங்க 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ டேயாங்க அவங்க மம்மி தான் மதிய சாப்பிட்றதுக்கு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒட்டுக்காக பேசிகிட்டே காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா தான் டேயாங் நோட்டு ஒன்று கேட்கவா? டேயாங் மனசுக்குள்ளே தான் ஐயோ இந்த தாய் கிழவி என்னது கேட்டு தொலைப்போதோ தெரியலையே. கேளுங்க ஆண்டி, அது வந்து டேயாங் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உன்ட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம உனக்கு ஓகே சொன்னேன்ல, நீ ஏன் என்னன்னே கேட்கல? அதுதான் ஆண்டி நானும் நினச்சிட்டே இருந்தேன், நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ சொல்லுங்கள், ஏன் என்னை பார்த்தோன்னே எந்த கேள்வியும் கேட்காம ஓகே சொல்லிட்டீங்க? உங்கள் பையன் மேலே அவ்வளோ நம்பிக்கையா? அட நீ வேற டேயாங், அவனுக்கு இந்த லவ் கிவ்லாம் சுத்தமாக செட் ஆகாது. ஸ்கூல் படிக்கும்போதே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்
கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுன்னு சுற்றினா இவன் மட்டும் புக்கு கையுமா சுற்றுவான். ஏன்டா இப்படி இருக்க, நீயும் போய் ஏதாவது ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போய் சுற்றுறான்னு சொன்னால், மாம் படிப்ஸ் தான் முக்கியம், நான் படிச்சுட்டு பெரிய சிஓ ஆகணும், இந்த சவுத் கொரியாலேயே பெரிய சிஓ ஆகணும்னு சொல்லிட்டு சுற்றுவான். அவனுக்கு லவ்வே செட் ஆகாது. சரி இவன் தான் இப்படி இருக்கானே, நம்மளாவது எதையாவது பார்த்து கட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண பேச்சு எடுத்தா திடீர்னு வந்து நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். நீ ஏன் சொல்லிட்டியாங்க, இந்த மாதிரி சுற்றிட்டு இருந்த ஒருத்தன் திடீர்னு லவ் பண்ணுறேன்னு சொன்னால் யாரால் நம்ப முடியும்? சரி ஏதோ சொல்கிறான், எப்படி போய் தான் சொல்கிறான், சரி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னான். அவன் அப்ராடில் இருக்கான், அங்கே இருக்கான், இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா ஓப்பி அடிச்சுட்டே இருந்தான். அதெல்லாம் முடியாது, எனக்கு 1 வருஷத்துக்குள்ளே நீ கூட்டிகிட்டு வந்து காட்டணும், இல்லைனா நான் சொல்கிறவங்க தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன். யாரையுமே கூட்டிகிட்டு வரல. சரி நாம்ளே ஒரு பையனை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. திடீர்னு ஒன்று கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறான். ஆனாலும் ஜேகேவோட சாய்ஸ் சூப்பர் தான், உண்மையே சூப்பர் டேயாங் நீ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டி நீங்கள் தான் என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்கிட்ட பேசவே இல்லையே, எப்படி நான் உங்கள் பையனுக்கு சூட் ஆகும்னு நினச்சிங்க? அட அதுவா, இந்த ஜேகே கிட்ட நான் அப்பப்போ கேட்பேன், சொல்ல அவன் எப்படி இருப்பான், பார்க்க எப்படி இருப்பான், ஃபோட்டோ காமி எல்லாம் கேட்பேன். ஆனால் அவன் ஒரு நாள் கூட ஃபோட்டோ காமிச்சதில்லை, எதையுமே சொல்லவே மாட்டான். ஒரு நாள் இருந்துட்டு ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தி கேட்டதால், டே ஜேகே போய் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கியா, எனக்கு தெரிஞ்சு உனக்குலாம் லவ் செட் ஆக வாய்ப்பே இல்லை, நீயே ஒரு உர்ரா மூஞ்சி, உனக்கு சாஃப்டாக இருக்கிறவங்களும் பிடிக்கவே செய்யாது, செட்டாக ஆகாது. சரி கோவமாக பேசுகிறவங்களாவது செட் ஆவான்னு பார்த்தா அவங்க கூட நீ எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு தான் வந்துடுவேன். இப்படி இருக்கும்போது உனக்கு லவ் இருக்க வாய்ப்பே இல்லை. உண்மையை சொல்லி ஜேகே, ஏமாத்த பார்க்குறியா? ஐயோ மாம் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க, நிஜமாக தான் நான் ஒருத்தன் லவ் பண்ணுறேன், அப்ராடில் இருக்கான். அப்படியா, சரி சொல், உனக்கு எப்படி அவனை பிடிச்சிது, அவன் எப்படி இருப்பான் சொல். எனக்கு ஏன் அவனை பிடிச்சதுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான், எனக்கு சாஃப்டாக இருந்தாலும் செட் ஆகாது. அவன் ரொம்ப ரக்கட், சரியான திமிரு பிடிச்சவன், எனக்கு அடங்கவே மாட்டான். அதனால கூட எனக்கு பிடிச்சிருக்கலாம், நீங்கள் விட்டால் இதை பற்றி கேட்டுகிட்டே இருப்பீங்க, எனக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி போயிருப்பான். இதை தான் அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டுருக்காங்க. அவன் என்கிட்ட சொன்னது இதே விஷயந்தான், பார்க்க நல்லா ரக்கடா, எனக்கு அடங்கவே மாட்டான் அப்படின்னு சொன்னான். நான் அவனை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு, உன் முகத்தில் அந்த திமிரு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஜேகே ஹிப்பை பிடிச்சி பக்கத்தில் நிற்க வைக்கும்போது நீ அவனை பார்த்து முறைச்சப்ப அவன் சிரிச்சிட்டே அதை சமாளித்தான். அப்போவே தெரிஞ்சிச்சு, ஓகே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நிஜமாவே சூப்பர் பேர் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. டேயாங் மனசுக்குள்ளே தான், இப்போ புரியுது நீ ஏன் என்னை சூஸ் பண்ணேன்னு, உங்கள் அம்மாவை சமாளிக்கிறதுக்கோசரம் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஜேகேட்டேருந்து ஃபோன் வருது. டேங் தான், ஆண்டி ஜேகே தான் ஃபோன் பண்ணுறான், சரிப்பா நீ போய் பேசிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் டேங் தான் ரூம்குள்ளே போயிட்டு ஜேகே கால் அட்டன் பண்ணுறான். டேயாங் ஃபோன் பண்ணா உடனே எடுக்கிற பழக்கம் உனக்கு கிடையவே கிடையாதா, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிருந்தேன், இப்போ எதுக்கு ஃபோன் எடுத்து நொய்யுங்கிற, எதுக்கு ஃபோன் பண்ணேன்? என்ன அங்கே எல்லாம் ஓகேவான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன், எல்லாம் ஓகேவா, எங்கள் அம்மா எதுவும் சொன்னாங்களா? டேயாங் மனசுக்குள்ளே தான், இவன் இந்த பதறான், இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ ஜேகே நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன், ஆன்ட்டிக்கு எனக்கு தெரிஞ்சு 90% எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னது அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமாம், அவங்க என்கிட்ட கொஷின் மேலே கொஷினாக கேட்டுகிட்டே இருக்காங்க தெரியுமா. நீ ஏதோ அவங்ககிட்ட நான் அவனை அங்கே பார்த்தேன் எங்கே பார்த்தேன்னு போய் சொல்லி வச்சுருக்கேன். அவங்க திருப்பி கொஷின் என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்வேன், நீ என்கிட்ட ஏதோ சொல்லிட்டு போனியா? அப்புறம் நான் அப்படியே இப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பயங்கரமாக சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ என்னட்டு எனக்கு சொல்கிற, அப்போ அம்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா? சரி இரு இப்போவே நான் வரேன். இரு இப்போவேலாம் வராத, இப்போயே நீ வந்தேன்னா நான் தான் ஏதோ ஃபோன் பண்ணிட்டு சொல்லிட்டேன் போல அப்படின்னு நினைப்பாங்க, நீ நைட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றான். இந்த பக்கம் ஜேகே வா, ஐயோ அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், எப்படி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டே பிச்சுட்டு உட்காந்துருக்கான். நைட்டு யூஸ்வல் டைமை விட சீக்கிரமாகவே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறான். அங்கே போனால் அவங்க அம்மா சோஃபாவில் கை கட்டிட்டு உட்காந்துருக்காங்க, ஆப்போசிட்டில் டேயாங் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஜேகேக்கு போகிறோடு என்ன இது மயான அமைதியாக இருக்குது, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு, மாம் என்னாச்சு, ஏன் அமைதியாக இருக்கீங்க? அமைதியாக ஜேகே, நானும் டேயாங்கும் விளையாண்டுட்ருக்கோம், நீ எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற? விளையாடுறீங்களா, என்ன விளையாடுறீங்க? ஆமாம், டேயாங் வந்து என்னை சிரிக்க வைக்க நிறையா ட்ரை பண்ணுவான், நான் வந்து சொல்கிறதுக்கெல்லாம் சிரிக்காமல் இருந்தேன் அப்படின்னா நான் தான் வின்னு, அந்த கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம், அதான் நான் அமைதியாக இருக்கேன். இந்த பக்கம் ஜேகே திரும்பி டேயாங்க தான் பார்க்குறான். டேயாங் ஜேகேவை பார்த்துட்டு நக்கலாக சிரிச்சுக்கிட்டே, ஹலோ ஆண்டி நீங்கள் பேசிட்டீங்க, நீங்கள் அவுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இதை பார்த்தா ஜேகே தான் செம்ம டென்ஷனாகி, மாமா ஒரு நிமிஷம் டேயாங் கிட்ட வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூமுக்கு இழுத்துட்டு போகிறோம். டேயாங் என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், அம்மா கேஷுவலாக தான் இருக்காங்க, நீ என்கிட்ட என்னென்னமோ சொன்னேன். ஆமாம் என்னென்னமோ சொன்னேன், ஆமாம் எனக்கு டைப் பாஸ் ஆவேணாமா, அதான் சும்மா உங்ககிட்ட விளையாண்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஜேகே வேகமாக போய் டேயாங்கோட ஷர்ட் பிடிச்சிட்டு, டேயாங் உனக்கு விளையாடுறதுக்கு நான் தான் கிடச்சேனா, ஆஃபீஸில் அவ்வளோ ஒர்க் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு இதையே யோசிச்சுட்ருக்கேன் பைத்திய மாதிரி,
இங்கே வந்து பார்த்தா 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கீங்க, என்னை பார்த்தா எப்படிடா தெரியுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே ஜேகேயோட அம்மா கதவை திறந்துட்டு வராங்க. வந்துட்டு எப்பயும் போல இவங்களோட போஸை பார்த்துட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு, ஐயோ இந்த பசங்க வேற எப்போ பார்த்தாலும் இப்படி ஏதா பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜேகே இந்த பக்கம், இங்கே பாட்டியா நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இன்னைக்கு நைட்டு நீ நம்ம வீட்டுக்கு வர, என்ன பொய் சொல்வியோ என்ன சொல்வியோ எனக்கு தெரியாது, நீ என் கூட இப்போ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டி கீழே போயிடுறான். இந்த பக்கம் டேங் தான் மனசுக்குள்ளே, நீ சொன்னோம் நான் கேட்கணுமா, செய்ய முடியாதுடா அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவனும் கீழே போகிறான். கீழே போனால் அவங்க அம்மா தான் 2 பேர்த்துக்கும் நடுவில் ஒரு டிக்கெட் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஜேகே பார்த்துட்டு, என்னம்மா என்ன டிக்கெட் இது? இது உங்களோட ஹனிமூன் டிக்கெட்டு, கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆக போகுது, இன்னும் அவனை எங்கேயுமே கூப்பிட்டு போகாமல் இருக்க, ஆஃபீஸ் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும், எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நாளான்னைக்கே உங்கள் 2 பேர்த்துக்கும் டிக்கெட் போட்டிருக்கேன், 2 பேரும் போயிட்டு 1 வாரம் கழிச்சு தான் வரீங்க. மேம் 1 வாரம்லாம் வாய்ப்பே இல்லை, ஆஃபீஸ் ஒர்க்லாம் யார் பாப்பா, அதெல்லாம் முடியவே முடியாது, நாங்கள் இன்னொரு தடவை போய்க்கிறோம், இப்போல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் அவங்க அம்மா தான் முறைச்சிக்கிட்டே, ஏன் வேணாம், லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க, சொல்லு ஜேகே சொல்லு. இந்த பக்கம் ஜேகே தான், மேம் ஆமாம் மேம், அப்புறம் என்ன கூப்பிட்டு போகிறதுக்கு என்ன உனக்கு, எனக்குலாம் தெரியாது, நீ டேயாங்க கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி போகிறேன், ஆனால் 3 நாள் தான், 1 வாரம்லாம் கஷ்டம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க அம்மாவும் அப்படியே ஒத்துக்கிறாங்க. சரி மேம் நீங்கள் சொல்கிற மாதிரியே அவனை கூப்பிட்டு போகிறேன், அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா இருந்துட்டு, ஏன் நீ போகிறதா இருந்தால் நீ போ, நான் டேயாங் விடுறதா இல்லை, டேயாங் இன்னைக்கு நைட் இங்கே தான் இருப்பான், டேயாங் நீ போறியா டேயாங், ஐயோ ஆண்டி இல்லை ஆண்டி எனக்கு உங்கள் கூட இருக்க தான் பிடிச்சிருக்கு, நான் இங்கே இருக்கேனே அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஜேகே திரும்பி முறைச்சி பார்த்துட்டு, டேயாங் மரியாதையாக என் கூட வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு காத்திட்டு போய் சொல்கிறான். இங்கே பாருங்க ஆண்டி இவன் என்னை மிரட்டுறான், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எங்கள் பாரு ஜேகே டேயாங்கில் எங்கேயும் வரமாட்டான், டேயாங் இன்னைக்கு நைட் இங்கே தான் இருப்பான், நாளைக்கு வேணால் வருவான், நீ கிளம்புறதா இருந்தால் கிளம்பு, அதெல்லாம் முடியாது, அப்போ நானும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். சரி என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் டேயாங்க ஒரு ரூமுக்கு போயிடுறான். ஜேக் தான் செம்ம டென்ஷன் ஆகுது, அதனால ஒரு ரூமுக்கு போயிட்டு அங்கே சரக்கு பாட்டெல்லாம் நிறையா இருக்குது, அதை எடுத்து ஒன்று குடிக்கிறான். இது அவனோட வீடுங்கிறதுனால அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் நிறையா ஒழிச்சு வச்சுருப்பான். எடுத்து ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டே டேயாங் ரூமுக்கு போகிறான். உள்ளே போன டேயாங் தான், ஏய் குடிச்சிருக்கியா நீ, நாற்று இங்கே வரைக்கும் வருது, ஒழுங்காக வெளியே ஓடி போயிரு, இங்கே வந்த அவ்வளோதான், என்ன இது என் வீடு, என் வீட்டில் என் ரூம்லேயே இருந்துட்டு என்னையே வெளியே போக சொல்கிறியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா உன்னை வீட்டுக்கு போகலான்னு சொல்லியும் வரமாட்டேன்னு திமிரான், இப்போ உனக்கு அவ்வளோ ஆயிடுச்சா அப்படின்னு போய் டேங்க் மேலேயே பெட் மேலே விழுந்துடுறான். இந்த பக்கம் டேங்க் வந்து, டே கரும்பு முடிச்சு ஒன்று என்ன தர குடிச்ச, ஐயோ நாத்தோ கொடல பிடுங்குது, தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டே இருக்கான். இந்த பக்கம் ஜேகே தான் நிறையா குடிச்சதில் அவன் அப்படியே மட்டையாயிட்டான். டேங் மேலேயே வந்து மட்டையாயிருப்பான். டேங் இந்த பக்கம், ஐயோ இவனை தள்ள கூட முடியல, எருமை கணக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவன் பக்கத்தில் இப்படி தள்ளி போட்டிருப்பான். நைட்டு ஃபுல்லாக இவன் கூட தான் படுக்கணுமா, ஐயோ என்னத்தை குடிச்சானோ தெரில, இந்த நாற்றை நாறுது, இவன் கூட தான் நம்மளால் படுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒரு உதைக்கிறான். ஜேகே உருண்டுட்டு போய் கீழே விழுந்துடுறான். அப்போ கூட அவனுக்கு போதை தெரியவே இல்லை. என்னாச்சு இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே படுத்து தூங்கிட்டான். இந்த பக்கம் டேங் தான், சப்பா அப்படியே படுத்து தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பெட்லேயே படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் தான் டேயாங் எழுந்துட்டு அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் எழுந்துட்டு ஜேகே தான், ஐயோ என்ன இப்படி இடுப்பு வலிக்குது, கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பை பிடிச்சிட்டு நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டுருக்கான். இதை பார்த்து அவங்க அம்மா இருந்துட்டு எப்போயும் போல தப்பாக புரிஞ்சுக்கிட்டு டேயாங் பார்த்து வைக்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு, சரி நல்லா இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே தான், ஐயோ டேயாங் பயங்கரமாக இடுப்பு வலிக்குது, நம்ம ரூமில் ஒரு தைலம் இருந்துச்சு அதை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கான். இந்த அம்மா தான் இருந்துட்டு, அச்சோ இந்த பசங்க வேறு நறுக்கிறதையும் மறந்துட்டானுங்க போல், சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி போயிடுறாங்க. அதெல்லாம் நான் பார்க்கல, உனக்கு எதாவது வேணா நீ போய் தேடிப்போ அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஜெக்கி தான், நேற்று நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு இப்படி இடுப்பு வலிக்குது, ஏட்டியா என்ன ஆச்சு ஏதாவது உனக்கு தெரியுமா, உனக்கு ஏதாச்சும் எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு இவனும் அப்படி ரூம்குள்ள ஓடி போயிடுறான். கொஞ்ச நேரத்தில் 2 பேர் ரெடி ஆகிட்டு, சரி மாம் நாங்கள் போய் பேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வீட்டுக்கு போயிடுறானுங்க. அங்கே போனால் ஜேகே தான் போகிற வழியிலேயே ஜிமினுக்கு ஃபோன் பண்ணிட்டு, டே ஜிமின் சும்மா தானே இருக்க, ஒரு 2 நாள் வந்து நம்ம ட்ரிப் போகிறோம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்றான். ஜிமின் இருந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் டேயாங் திரும்பி முறைச்சி பார்த்தோனையும், என்ன முறைக்கிற, பின்னா 2 நாளைக்கு இம்சை ஃபுல் டேவா, ஐயோ என்னால் முடியவே முடியாது, நான் உனக்கு இம்சையா, நீ தான்டா எனக்கு இம்சை டார்ச்சர் எல்லாமே நீ தான், உன் கூட எப்படி 2 நாள் இருக்க முடியும், நான் ஷுகாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷுகாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறான். இந்த மாதிரி 4 பேரும் சேர்ந்து ஏர்போர்ட் போகிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், மச்சான் ஐயோ இவன் கூடயாடா ட்ரிப்பு, ரவுடி கூட ட்ரிப்டா, நீ மட்டும் போக வேண்டியதானடா, ஏன்டா எனக்கு கோத்துடுற, அன்றைக்கி அது காரில் இருந்து இறங்குறதுக்குள்ளேயே ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ இதாகிடுச்சுடா, இன்னும் 2 நாள் இவன் கூட, ஐயோ மச்சான் என்னால் முடியாதுடா நான் இப்படியே போயிடுறேன் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அவங்க கூட பரவாயில்ல பாரு, பக்கத்தில் இன்னொரு ரவுடியை கூப்பிட்டு வந்துட்டான், ஒருத்தனே தாங்க முடியாது, 2 பேர் எப்படிறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதறிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜேகே விடவே இல்லை, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான்.
அங்கே போயாவது இதுங்க ரெண்டும் சேரும்னு நினச்சி அவங்க அம்மா அமுச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்துமே அதுங்க ரெண்டும் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்குங்க. ஆனால் வேறு 2 பேர் சேர்ந்துட்டாங்க. வேறு யாரையும் நம்மளோட யோமின் கப்புள்ஸ் தான். இவங்க 2 பேர் இந்த பக்கம் அட்டாச் ஆகி சுற்றிட்டு இருக்கா. இதுங்க ரெண்டும் அடிச்சுக்குதுங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், ஐய இது என்னடா குழாயடி சண்டையை விட ரொம்ப மோசமாக இருக்குது, இதுக்கு இப்படி அடிச்சுட்டு நாருதுங்க ஏசுகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். நீ ஏன் அந்த செல்லாக பார்க்குற, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிம்மினை கூட்டிகிட்டு இந்த பக்கம் போயிடுறான். இதுங்க ரெண்டும் ஃபஸ்ட்டு அங்கே போகலாம், இல்லை ஃபஸ்ட்டு இங்கே போகலாம், நான் சொல்கிறது கேளு, நான் சொல்கிறது நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சண்டை போட்டுட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் சுற்ற ஆரம்பிச்சிருதுங்க. அன்றைக்கி நைட்டு தான் எல்லோரும் ஒரு ஃபயர் கேம்பில் உட்காந்துருக்காங்க. டேயாங்க்கு தான் ஃபயர் கேம்ப்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால போய் அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். பக்கத்தில் கூட சுகாவும் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிமின் தான், மச்சான் நீ போய் உன் புருஷன் கூட ஆளுனாலும் பரவாயில்ல, நான் போய் ஆள் கூட ஆடுறேன், தயவு செஞ்சு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாது, நீ என் கூட அங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் பிடிச்சி உட்கார வச்சுட்ருக்கான். அவங்க 2 பேரும் அங்கே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜிமினுக்கு ஒரு ஃபோன் வருது. ஜேகேயோட அவங்க அம்மா தான் பண்ணுறாங்க. எனக்கு பண்ணாமே உனக்கு பண்ணுறாங்க, என் ஃபோனை ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன்டா, அதான் உனக்கு பண்ணுறாங்க, சரி ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்பீக்கரில் போட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹலோ ஜிம்னா, எங்கடா இருக்கீங்க? அம்மா நாங்கள் இங்கே ஃபயர் கேம்ப் டான்ஸ் போயிட்டுருக்கு, அதான் பார்த்துட்ருக்கோம். ஓ அப்படியாடா, நான் கூட ஜேகேக்கு ஃபோன் பண்ணேன்னா அவள் எடுக்கவே இல்லை, டேயாங்க எடுக்கவே இல்லை, அதான் என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லிட்டு உனக்கு பண்ணேன். ஓ அம்மா அது ஜேகேவோட ஃபோனு சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு ரூமில் இருக்குமா, அதான். இங்கே டேயாங்கும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கானா, அதான் ஃபோன் பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். டான்ஸ் ஆடிட்டு இருக்கானா, தனியாக ஆடுறான்? ஆமாம்மா. அப்போ இந்த ஜேகே என்ன பண்ணுறான்? அப்போ ஜேகே தான் ஜிமினோட மண்டையில் அடிச்சுட்டு, இல்லை நானும் தான் ஆடுறேன், அது சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் சைக்கிளில் சொல்லிட்டு இருக்கான். இல்லைம்மா 2 பேர் தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, நான் இங்கே தண்ணி குடிக்கலான்னு வந்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு இருக்கான். ஐயோ அப்படியே ஜிமின், எனக்கு அவங்க டான்ஸ் ஆடுறதை பார்க்கணும் போல இருக்கே, எனக்கு வீடியோ கால் பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னம்மா இப்பயே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் ஜிக்கு டி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்குள்ளே சொல்லியிருப்பான். அவங்க அம்மா சரி இதே நார்மல் கால் கட் பண்ணிட்டு நான் வீடியோ கால் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிகித இதுக்கு நான் சொன்னேன், இப்போ போய் இவங்க கூட டான்ஸ் வேறு ஆடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புலேயே போகிறான். இந்த பக்கம் டேயாங் தான் யாரையும் கண்டுக்கலாம், அவன் பாட்டுக்கு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜேகே தான் போய் டேயாங் கிட்ட நிற்கிறான். அதான் அவ்வளோ இடம் இருக்குல்ல, எதுக்கு இப்படி ஒட்டிட்டு வந்து நிற்கிற, ரொம்ப பண்ணாத, அம்மா வீடியோ காலில் இருக்காங்க, அதனால தான் நம்ம டான்ஸ் ஆனதை பார்க்கணுமா வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஜிமின் வந்து வீடியோ காலில் காமிச்சிட்ருக்கான். அப்போ ஆர்ஜேவும் இவங்களை பார்த்துட்டு ஓ நியூ கப்புள் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ரொமான்டிக் சாங் ஒன்று போட்டு விடுறான். அந்த சாங் போட்டதும் ஜேகே டேயாங்கோட ஹிப்பை பிடிச்சி டைட்டாக கிட்ட இழுத்து நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். நேரம் ஒரு மோக கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். இந்த சாங்குக்கும் அங்கே இருக்க அட்மாஸ்பியருக்கும் ஜேகே அவனையே வந்து கிஸ் பண்ணுவான். இந்த பக்கம் டேயாங்கை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரே சாங்கோட போர்வை கேட்கும் நேரம் தீயாய் மாறும் தேகம் உன் கைகள் என்னை தொட்டு போடும் போல வாழ்வின் எல்லை தேடும். இவனுங்க இந்த பக்கம் இப்படி பண்ணுறதை பார்த்து அவங்க அம்மா தான் வெக்கத்தில் காலை கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் சுகா ஜிமின் 2 பேருமே ஷாக்காக அவங்களே பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் சாங் கட் ஆனதும் 2 பேரும் ஏரட்டிக்கு வந்துட்டு ஒருத்தரோட தள்ளி நின்றுட்டு என்ன பண்ணுறது தெரியாது முழிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் டேயாங் தான் நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு குடுன்னு ஓடி போயிடுறான். இந்த பக்கம் ஜேகேவோ தலையில் கை வச்சுட்டு ஓ ஜேகே என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் ஷாக்காக இருக்க ஜிமினை தான் சுகா வந்து தட்டிட்டு ஏன்டா இப்படி இருக்க, அங்கே பாரு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அவனுங்க பண்ணிகிட்ருக்கானுங்க, இப்போ நான் பார்த்தது கனவா நிஜமா, அதெல்லாம் நிஜம்தான், வா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போயிடுறானுங்க. இந்த பக்கம் ஜேகே போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகிட்டே அவனும் ரூமுக்கு போகிறான். இந்த பக்கம் ரூமுக்கு போன டேயாங் தான் ஐயோ டேயாங் என்ன பண்ணி வச்சிருக்க, நடிக்கும் அந்த இடத்துல இதெல்லாம் அவனுக்கு தேவையா, இப்போ எப்படி அவனை ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் புறந்து படுத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி சவுண்டு கேட்குது. டேயாங் தான் ஐயோ அவனை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் நல்லா ஃபுல்லாக இழுத்து மூடிட்டு குப்புறப்படுத்துக்கிறான். உள்ளே வந்த ஜேகேவும் எதுவுமே பேசல, அவன் பார்த்துட்டு அவனும் பக்கத்தில் போய் படுத்துக்கிறான். இந்த பக்கம் டேயாங்கா பக்குன்னு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் அப் ஆகிட்டே இருக்குது. ஜேகேக்குமே இங்கே அப்படி தான் இருக்குது. ஆனால் 2 பேருமே பெருசாக எதுவும் காட்டாமல் அப்படியே படுத்து தூங்கிடுறானுங்க. அடுத்த நாள் காலையில் தான் ஃபஸ்ட்டு டேயாங் தான் எழுந்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஃபேஸ் பண்ணவே முடியல. அதனால் ஃபஸ்ட்டு வேகமாக ரெடி ஆகிட்டு வெளியே போயிடுறான். இந்த பக்கம் எழுந்துக்கிட்ட ஜேகேவும் ரெடி ஆகிட்டு அவன் வெளியே போகிறான். வெளியே போனால் ஒரு இடத்துல காஃபி குடிச்சிட்ருக்கான் டேயாங். இவனும் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு காஃபி குடிக்கிறான். 2 பேருமே எதுவுமே பேசல. ஜேகே தான் டேயாங் நேற்று அது அப்படின்னு சொல்லிட்டு பேச வர்றப்ப கரெக்டாக ஜிமின் வந்துடுறான். மச்சான் என்ன அதுக்குள்ளே எழுந்துட்டியா, என்ன காஃபியா, என்னை விட்டுட்டு இப்படி காஃபிலாம் குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேச ஆரம்பிச்சிடுறான். இந்த பக்கம் சுகாவும் வந்து
டேங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்படியே அன்றைக்கி ஃபுல்லாக நல்லா ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஊரில் நல்லா சுற்றி பார்த்துட்டு இவனுங்க கிளம்புறானுங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் 2 பேர் நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருமே அது ஆக்சுவலாக மறந்துட்டாங்க. எப்பயும் போல் ஆஃபீஸ் போகிறது, வீட்டுக்கு வர்றது, லஞ்ச் சாப்பிட்றது, போய் தூங்குறது, இப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்படியே ஒரு 7 மந்த்ஸும் முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் ஜேகேவோட ஆஃபீஸில் தான் எல்லாரும் பரபரப்பாக பயத்தோடு உட்காந்துட்ருக்காங்க. அங்கேருந்து ஒரு பொண்ணு தான், உனக்கு தெரியுமாடி அது யாருன்னு? இல்லைடா எனக்கும் தெரியாதுடா. பாஸ் வேறு செம்ம கோவத்தில் இருக்கார். ஐயோ அது யார் பண்ணாங்கன்னு வேறு தெரியலையே. அது வேறு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்டு. இப்போ வேறு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. ஏற்கனவே நம்ம பாஸ் ரொம்ப கோல்டு. இப்போ ஐயோ என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வேலையை விட்டு அனுப்பிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லோரும் பயத்திலே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ரூம்குள்ளே தான் ஜேகே செம்ம டென்ஷனாக உட்காந்துட்ருக்கான். இப்போ பிஏ உள்ளே வந்ததும் ஒரு வார்த்தை கூட பேசல, அப்படியே தலையை குமிச்சு நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்து டென்ஷனான ஜேகே எந்திரிச்சு வேகமாக போய் டேபிள் மேலே ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலை தூக்கி பிஏ மூஞ்சிலே ஏறிறான். என்ன மயிரில் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? எவ்வளோ முக்கியமான ப்ராஜெக்ட் அது, எப்படி வெளியே போச்சு சொல்லு. உனக்கு தெரியாமல் வெளியே போக வாய்ப்பே இல்லை, சொல்லு. சார் இல்லை சார், அது ஆக்சுவலாக அது எப்படி போச்சுன்னு எங்களுக்கே தெரில. உனக்கே தெரியலனா என்ன அர்த்தம்? இந்த ஆஃபீஸில் எதுவாக இருந்தாலும் உன்னை தாண்டி வெளியே போகாது. உனக்கே தெரியாமல் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அப்போ நீ என்ன டேஷில் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொல்லிர்னு அவன் கண்ணத்துலேயே ஓங்கி ஒரு அற விட்றான். அழுதுகிட்டே, சார் ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க சார், நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறான். கெட்லாஸ் போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கத்துறான். அவன் கத்து அவன் கேபினை தாண்டி ஆஃபீஸ் ஃபுல்லாகவே எக்கோ மாதிரி அடிக்குது. இந்த பக்கம் பிஏவும் அழுதுகிட்டே வெளியே வரான். வெளியே வந்து எல்லாருக்கிட்டையும், இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் நான் லாஸ்ட் வார்னிங் தரேன். இது யார் பண்ணாலும் இப்போவே ஒத்துக்கோங்க, நாங்களாக கண்டுபிடிச்சோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். ஆனால் யாருமே வந்து ஒத்துக்கிற மாதிரி தெரில. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, அவங்க எல்லாரும் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டில் 1 இயராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். இப்போ அதோட லான்ச்சிங் டேட்டுமே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் 2 நாட்டில் லான்ச்சிங் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான ஃபுல் ஸ்பான்சர் எல்லாமே ஜேகே தான் பண்ணுவான். கிட்டத்தட்ட 200 crores கிட்ட எல்லாமே ஜேகே தான் ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ அவங்க செக்யூர் பண்ணி வச்சுருந்தா அந்த அக்கௌண்ட்டை யாரோ ஒருத்தர் லீக் பண்ணி ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆக வச்சுருக்காங்க. பேங்க் சைட்லேருந்து கேட்டாலும் இந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் இதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, ஏதோ ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் ஜேகேவோ எதேதோ பண்ணி பார்த்துருப்பான். ஆனால் அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணதை அவனால் எடுத்துக்கவே முடியாது. அப்போ அங்கே இருந்த ஹேக்கர் தான், உங்கள் ஆஃபீஸில் தான் யாரோ ஒருத்தங்க ஸ்பையாக இருக்கணும், அந்த ஸ்பை மட்டும் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா நம்ம இதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஜேகே யாருன்னு கேட்டுட்டு இருந்திருப்பான். யாருமே ஒத்துருக்கவே மாட்டாங்க. அதனால தான் பிஏவுமே வந்து ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அவங்களும் சிசிடிவி எல்லாமே பார்க்குறது எதுலேயுமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை, யாரும் ஒத்துக்கவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 1 டே மட்டும்தான் இருக்குது. அந்த டேக்கு அப்புறமேட்டு அவங்க லான்ச்சிங் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணலை அப்படின்னா இவ்வளோ நாளாக அவங்க கஷ்டப்பட்டது எல்லாமே போயிடும். சப்போஸ் இது வந்து பண்ணலை அப்படின்னா ஜேகே வந்து அதுக்கு காம்பன்சேஷனாக வந்து ஒரு 500 crores தர்ற மாதிரி இருக்கும். அப்போ அவ்வளோ பணம் அப்படிங்கிறப்ப அவன் வீடு, கம்பெனி, எக்ஸ்ட்ரா எல்லாத்தையுமே அவன் சேல் பண்ணால் மட்டும்தான் அந்த 500 crores மேலே அவனால் கொடுக்கவே முடியும். அதனால தான் அவன் இங்கே ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்ருக்கான். இங்கே ஜேகேயோட பாடி கார்டும் ஒவ்வொருத்தராக போய் மிரட்டி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் எவனுமே வாயவே திறக்கல. இதனால ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகி அவன் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் வரான். வீட்டுக்கு வந்தால் இந்த பக்கம் டேயாங் தான் அவன் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்ருப்பான். இந்த பக்கம் உள்ளே வந்து ஜேகேயை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் சேர்த்து ஒரு காஃபி போட்டு ஜேகே முன்னாடி போய் நீட்டுறான். ஏற்கனவே செம்ம டென்ஷனில் இருந்த ஜேகே தான் டேயாங்க பார்த்துட்டு, நான் உங்ககிட்ட கேட்டேனா, கேட்காத வேலையெல்லாம் எதுக்கு பண்ணுற? ஓ இந்த மாதிரிலாம் நான் பண்ணால் உனக்கு எக்ஸ்ட்ரா காசு தருவேன்னு பார்க்குறியா? காசுக்காக தானே இது எல்லாமே பண்ணிகிட்ருக்க, காசுக்காக என்ன வேணால் பண்ணுவேன்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். இந்த பக்கம் டேங்க்ஸ் டென்ஷனாகி, ஜேகே வார்த்தையை பார்த்து பேசு, ஏதோ டென்ஷனாக இருக்குன்னு காஃபி கொண்டு வந்து கொடுத்தா என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்துறான். இப்போ என்ன உண்மையை தானே சொன்னேன்? இங்கே பார், இப்போ உனக்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. என்கிட்ட 1 பைசா கூட இப்போ காசு இல்லை. என்கிட்ட காசு இல்லைன்னு என்னோடய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வேறு கம்பெனி பார்த்து போகிறானுங்க. நீயும் போ. உங்ககிட்ட சொன்ன இல்லையா 10 கோடி ரூபா தரேன்னு சொல்லிட்டு, அந்த காசு என்கிட்ட இல்லை. அதனால் நீயும் கிளம்பி போ. யாரும் என் கூட இருக்கவனா, யாரும் எனக்கு தேவையில்லை, எனக்கு பார்த்துக்க தெரியும், கிளம்பு, முதல்ல இங்கேருந்து கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அந்த 10 கோடி தருவேன்னு சொல்லிட்டு தானே இந்த வேலையெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க. என்னால் உனக்கு அந்த காசு தர முடியாது. நீ கிளம்புறதா இருந்தால் இப்போவே கூட கிளம்பிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக மேலே போயிடுறான். இந்த பக்கம் டேயாங்க்கு தான் ஒன்றுமே புரியல. என்ன நடந்துச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்டே பார்த்துட்டே இருக்கான். அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு கூட ஜேகே கீழே நைட்டு வந்திருக்க மாட்டான். அடுத்த நாள் காலையில் சீக்கிரமே ரெடி ஆகிட்டு கீழே வந்து பார்த்தா டேயாங் தான். அவங்க நைட்டே சாப்பிடல, சரி ஏதோ செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருக்கான். இதை பார்த்தா ஜேகே தான் இருந்துட்டு, இன்னும் நீ போவியா? நான் தான் நேற்றே உன்னை போக சொல்லிட்டேன்ல, நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன், உன்னோட 10 கோடி ரூபாய் என்னால் தர முடியாது. நீ கிளம்புறதா இருந்தால் தாராளமாக கிளம்பிக்கோ. இந்த 8 மாதமாக நடிச்சதுக்கு அதுக்கான காசே உனக்கு லேட்டராக வந்து சேரும். கிளம்புன்னு சொன்னல, ஏன் போகாமல் இருக்க? நீ வானா வர்றதுக்கும் போனா போகிறதுக்கு நான் என்ன உன் வீட்டு நாய்க்குட்டியா? நான் கேட்டது உங்ககிட்ட 5 லட்சம் தான். அந்த 5 லட்சத்தை நீ எப்போயோ கொடுத்துட்ட. இப்போ அந்த அக்ரிமெண்ட் படி 1 இயர் முடிஞ்சதும் நானே இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த பக்கம் ஜேகேக்கு இது இன்னும் டென்ஷன் ஆகுது. இவங்ககிட்ட காலங்கத்தால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறான். அங்கே போய் ஆஃபீஸில் தான் பிஏ கிட்ட, முடிஞ்சா யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா?
இல்லை பாஸ் அது இவ்வளோ பேர் வேலை பார்க்குறீங்க, உங்களால் ஒரு சின்ன விஷயத்த கூட சரி பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்போ 4-5 ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு, ஹலோ மிஸ்டர் ஜேகே, என்ன நடக்குதுங்க? நாளைக்கு லான்ச்சிங் வச்சுட்டு உங்கள் அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சாமே, அது இல்லாமல் நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நேற்றே வெளியே போயிட்டாங்களாம், ஏன் நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல? சார் இங்கே பாருங்கள், நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது. நாளைக்கு லான்ச்சிங் கண்டிப்பாக நடக்கும். எப்படி ஜேகே நடக்கும்? அவனை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ₹1 ₹2 இல்லை, 200 கோடி உங்களை நம்பி இவ்வளோ பேர் இருக்கோம். இது எல்லாமே உங்கள் மேலே இருக்க ட்ரஸ்ட் மேலே மட்டும்தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன சாதாரணமாக வந்து நாளைக்கு தானே லான்ச்சிங், நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டுருக்கீங்க. இங்கே பாருங்கள் ஜேகே, நாளைக்கு சொன்ன மாதிரி லான்ச்சிங் நடக்கலை அப்படின்னா நாங்கள் எல்லாருமே உங்கள் கம்பெனி விட்டு போயிடுவோம். நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஷேரிங் கொடுத்தே ஆகணும். மொத்தம் 500 கோடி ஷேரிங். இதை நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னு தெரியாது. நாளைக்கு லான்ச்சிங் நடக்கலைன்னா எங்களுக்கான ஷேரிங் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேசிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜேகே செம்ம டென்ஷன் ஆகுது. அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ப்ரெஷர் போடுறான். அந்த ஸ்பை மட்டும் யாருன்னு தெரிஞ்சிச்சு உயிரோடவே விடமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறான். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே செம்மையாக பயந்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே தான், அவன் ரூம்லேயே ஒரு ஒயின் பாட்டில் இருக்கும், அதை எடுத்து பாதி குடிச்சிட்டு அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக வரான். காரில் வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு தான் வந்திருப்பான். இப்போ அந்த பீர் பாட்டிலோடையே உள்ளே வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு அங்கே தான் இருந்துட்டு, என்னாச்சு உனக்கு? நடு வீட்டில் உட்காந்து இப்படி குடிச்சிட்ருக்கியே, வீடு விளங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். நானே பயங்கர டென்ஷனில் இருக்கேன், டென்ஷனை தான் போயிட்டேன். ஓ டென்ஷனாக இருக்குன்னா குடிச்சா சரியாக போயிருமா? எனக்கும் தான் டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்க பீர் பாட்டில் வாங்கி ஃபுல்லாக குடிக்கிறான். இந்த பக்கம் டேங்க்கு சுத்தமாக குடிக்கிற பழக்கமே கிடையாது. அவன் கொஞ்சம் குடித்தோடனே அவனுக்கு நல்லா போதையாயிடுது. போதையில் அப்படியே வளர்றான். இந்த பக்கம் ஜேகே தான், இது வேறையா, ஏற்கனவே நான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன், நீ வேற அவன் உள்ளு முறையதே அங்கே போயிடு, இல்லை இது வீட்டை விட்டு போ, என்னை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். என்ன போன்னு சொல்லிட்டு இருக்க, எங்கே போகணும்? அதெல்லாம் போக முடியாது அப்படின்ட்டு பாட ஆரம்பிக்கிறான். அப்பு டவுன் வாழ்க்கையில வந்து போகண்டி, நான் அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டேன்டி, பல்த்தி அடிப்பண்டி, உசுர கல்த்தி கொடுப்பண்டி, நீ இப்ப சொல்லு 100 பேரை சொல்லிட்டு அடிப்பண்டி. நீ சொல், இப்போ சொல், 100 பேர் என்ன 200 பேர் நான் அடிக்கிறேன், யாரோ பிரச்சனைக்கு காரணம் சொல்லு அப்படின்னு போதையாகி வளரிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா ஜேகேக்கு சிரிப்பு தான் ஆகுது. அவன் பாட்டுக்கு அப்படியே வளரிக்கிட்டே போய் சோஃபாவில் மட்டும் ஆயிடுறான். அப்படின்னாலும் கம்மனே இருக்க மாட்டேங்கிறான், ஏதாவது ஒன்று வளரிக்கிட்டே இருக்கான். ஜேகே தான், இவனை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஷவர் முன்னாடி நிற்க வைக்கிறான். நின்னதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தெரியுது, நான் வெளியே போகிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வெளியே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்சில் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் டேங்க் வெளியே வந்துட்டு, அப்பா இப்படி தான் இதெல்லாம் குடிக்கிறான், எனக்கு தலை வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தள்ளாடிட்டே கீழே வரான். இந்த பக்கம் ஜேகே எதையோ யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ டேயாங் கீழே வர்றதை பார்த்துட்டு, என்ன டேயாங் ரெடியா? எங்கே ரெடியா? நீ தானே சொன்ன 100 பேர் என்ன 200 பேர்னாலும் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு, வா. நான் எப்போ சொன்னேன்? அட்டப்பாவி, இப்போ தானடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். குடிச்சா எல்லாத்தையும் மறந்துடுவியா? நீ இது முன்னாடி குடிச்சிருக்கியா இல்லையா? இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம். இது குடிச்சு பார்ப்போன்னு குடிச்சா என்ன இவ்வளோ கன்றாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கான். சில பேருக்கு அட்டியை கொடுத்து உண்மையை வாங்க வேண்டியது இருக்குது, அதுக்கு நீ தான் சரியாக இருப்ப வா அப்படின்னு சொல்கிறான். நானும் வரமாட்டேன், வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னாலும் அதெல்லாம் முடியாது வான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். காரில் போகும்போது என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே டேங்கிட்ட சொல்லிட்டு போகிறான். இப்போ ஆஃபீஸ்க்கு போனதும் அவனோட பிஏ தான் 3 பேரை கட்டி போட்டு வச்சுருக்கான். இந்த 3 பேர் மேலே மட்டும்தான் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜேகே கிட்ட சொல்கிறான். நான் வரும்போது சொன்னல ஒரு 3 பேர், அது இவங்க தான். இவங்களை நீ எப்படி வேணால் ஹேண்டில் பண்ணிக்கலாம், ஆனால் எனக்கு உண்மை மட்டும் தெரியணும், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேங் கிட்ட விட்டுட்டு அவன் அந்த பக்கம் போய் கை கட்டி நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் டேங் தான் 3 பேத்துக்கு நடுவில் போய் நின்றுக்கிட்டு அவங்க 3 பேரையும் குருகுருன்னு பார்த்துட்ருக்கான். அதில் சென்டராக இருக்கிறவனை சட்டையை பிடிச்சி மேலே தூக்கி மூஞ்சை பார்த்து பொலிர்னு ஒரு அடி வைக்கிறான். மூஞ்சிலேருந்து ரத்தம் அப்படி பொலன்னு ஊற்றுது. அவர் எடுத்துட்டு, ஐயோ சார் நான் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே சொல்கிறான். அப்போ ஜேகே, நீ தானடா அந்த கல்பிரட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் திரும்பி இன்றைக்கி 2 பேர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறான். அவங்க 2 பேரும் போகிறாங்க. அப்போ டேங் இருந்துட்டு, ஹலோ க்ளோஷட் நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஜேகேவும் என்னென்னு திரும்பி பார்க்க இந்த பக்கம் டேங் தான், மெயின் கல்பிரட்டே நீ தான், அவ்வளோ சீக்கிரம் போயிடுவியா அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஜேகேக்கெலாம் ஒன்றுமே புரியல. இல்லையே நான் இது பண்ணலையே, அதான் ஒத்துக்கிட்டான்ல, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னை விட்டுருங்க ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இந்த பக்கம் டேங் திரும்ப போய் மூஞ்சை பார்த்து ஒரு பொல்லியன்னு ஒரு அறை விட்டோனையும் மூக்கு பல் எல்லாம் ரத்தம் வருது, ஒரு பல்லே உடஞ்சி போயிருக்கோம். அப்புறம் வந்துட்டு ஒத்துக்கிறான், ஆமாம்மா நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டேங் தான், இவன் தான் மெயினே, இவனை விசாரிங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறமேட்டு 2 பேத்தையும் நல்லா விசாரிச்சதுக்கப்புறமேட்டு இவனுங்க தான் பண்ணியிருப்பானுங்க, அந்த அப்பாவி பையனை வெட்டுறானுங்க. இந்த பக்கம் ஜேகேவோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆனதும் சரியாக போயிடுது. ஜேகே அவங்க 2 பேர்த்தையும் போலீஸில் ஒப்படைச்சிட்டு இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னா
அவனோட ஆப்போசிட் கம்பெனி சிஓ தான் இருப்பான். இது எல்லாத்தையுமே அவனுக்கு 2 பேருமே வளரிட்டானுங்க. இது எல்லாமே போலீஸ்கிட்ட சொன்னதும் போலீஸும் அவங்கள வந்து பிடிச்சிட்டு போயிடுது. இந்த பக்கம் ஜேகேக்கு செம்ம ஹாப்பி. எப்படா இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தவனுக்கு இவ்வளோ சீக்கிரம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. செம்ம ஹாப்பியாக இருந்துட்டுருக்கான். இந்த பக்கம் டேங் தான் சரி நீ பாரு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த பக்கம் ஜேகே தான் இரு நானே வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் காரில் கூப்பிட்டு வரான். வர்றப்ப ஜேகே வந்து கேட்குறான் எப்படி கண்டுபிடிச்சேன் அவங்க 2 பேருமே கல்ப்ரேட்னு சொல்லிட்டு. மொசப்பொறிக்கிற நாயே மூஞ்சி பார்த்தா தெரியாதா? இவன் மாட்டின உடனே இன்னொருத்தன் அப்பாவே முழிச்சிட்டு இருந்தான். இன்னொருத்தன் அப்பா தப்புச்சோண்டா அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருந்தான். இதெல்லாம் முகத்தை பார்த்தே கண்டுபிடிக்கணும் ஜேகே, உனக்குலாம் அது வராது சரியா? ஏய் நான் என்ன ஒன்று மாதிரி ரவுடியா மூஞ்சி பார்த்து கண்டுபிடிக்க? இருந்தாலும் அந்த டெக்னிக் எனக்கு சொல்லிக்கூட. யோ ஜேகே அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஜேகே, அதெல்லாம் சொல்லப்படாது அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு வீட்டுக்கு போகிறானுங்க. இறக்கி விட்டு ஜேகே ஹாப்பியாக திரும்ப ஆஃபீஸ் போயிடுறான். ஆஃபீஸ் போயிட்டு ஃபுல்லாக எல்லா ப்ராப்ளமும் ரிசால்வ் பண்ணிட்டு அடுத்த நாள் அவங்களோட லான்ச்சிங்க்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்கான். நைட்டு லேட்டாக தான் வீட்டுக்குமே வரான். இந்த பக்கம் டேயாங் சாப்பிட்டுட்டே அவனுக்கு ஆனோன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போய் படம் தூங்கிட்டான். வீட்டுக்கு வந்த ஜேகேவும் ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல தூங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கோட ரூமுக்கு போகிறான். இந்த பக்கம் டேயாங் வந்து ரொம்ப ஒரு மாதிரி குட்டி குழந்த மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவன் போய் அந்த பெட்டில் முட்டி போட்ட மாதிரி கீழே உட்காந்துட்டு டேயாங்கே குருகுருன்னு பார்த்துட்ருக்கான். ஜேகே தான் அவனை பார்த்துக்கிட்டே இப்போ மட்டும் யாராவது ஒன்று பார்த்தாங்கன்னா ரவுடின்னே சொல்ல மாட்டாங்க. எப்படி தூங்குற பாரு குட்டி குழந்த மாதிரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு அழகாக தூங்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இவனும் ரூமுக்கு போயிடுறான். அடுத்த நாள் ஆஃபீஸில் அந்த லான்ச்சிங்கும் செம்ம சூப்பராக நடக்குது. அங்கே இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லோரும் வா உங்கள் ப்ராஜெக்ட் சூப்பர் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டுருக்கானுங்க. ஆல்ரெடி அவனை விட்டு போனவங்க எல்லாருமே திரும்ப வந்து சூப்பர்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ ஜேகே சொல்கிறான் இந்த மாதிரி கெட்ட விஷயம் சில டைம் நடக்கும்போது தான் உண்மையானவங்க நம்ம கூட யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு. இந்த என்னோட நியூ ப்ராஜெக்ட்க்கு உங்கள் மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் யாருமே எனக்கு தேவையில்லை. இதை நான் சோலோவாக எடுத்து தான் பண்ண போகிறேன். யாரெல்லாம் என் கம்பெனி விட்டு போகிறீங்களோ இல்லை போகலான்னு நினச்சிங்களோ எல்லாருமே இப்போவே போய்க்கலாம். இந்த ப்ராஜெக்டில் உங்கள் யாருக்குமே இடம் கிடையாது. ஜேகே என்ன ஜேகே நீ நாங்கள் ஏதோ தெரியாமல் கோவத்தில் சொன்னோம். இங்கே பாருங்கள் நான் முடிவு பண்ணது தான். எல்லோரும் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் வந்த வயிற்றில் வேகமாக ஓடி போய் டேங்க ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ டேயாங் தேங்க்யூ ஸோ மச், உன்னால் இன்றைக்கி எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சி நல்லா குதின்னு குதிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் டேயாங் மூஞ்சில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. டேயாங் நான் இன்றைக்கி செம்ம ஹாப்பியாக இருக்கேன், அதனால் எல்லோரும் இன்றைக்கி டின்னர் போகலாம், நான் ஜிமின் சுகா எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கேன், எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் டேயாங்கும் ஓகே அவங்களாம் வரதுனால சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை நினச்சிட்ருக்கான். இப்போ அங்கே போகிறாங்க. கைஸ் இது என்னோட சக்ஸஸ் பார்ட்டி, உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் சொல்லிட்டுருக்கான். முக்கியமாக டேயாங் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோவே என்னுடைய சுச்சுவேஷனே இப்போ வேறு மாதிரி இருந்திருக்கும். என்னோடய வீடு ஆஃபீஸ் எல்லாமே என்னை விட்டு போயிருக்கோம். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் டேயாங், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குடிச்சிட்டு போதையில் கத்திகிட்ருக்கான். இப்படியே இவங்க எல்லாரும் பார்ட்டியை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜேகேக்கு ரொம்ப மட்டையானதுனால டேயாங்க இருந்துட்டு சரி ஜிமின் சுகா நான் இவனை எப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் அப்படியே பார்த்து கிளம்புங்க. சரி டேயாங் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இவன் அப்படியே ஜேகே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அப்படி சோஃபாவில் படுக்க வைக்கிறான். இந்த பக்கம் ஜேகே தான் அவனோட கழுத்தை சுற்றி 2 கையையும் போட்டுக்கிட்டு ஏட்டையான் நீ எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க தெரியுமா, அதுவும் எவ்வளோ சாதாரணமாக பண்ணியிருக்க தெரியுமா. என் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரும் என்னென்னமோ ட்ரை பண்ணி யாராலையும் முடியல, ஆனால் நீ கண்டுபிடிச்சிட்ட, ஒரு ரவுடி நீ கண்டுபிடிச்சிட்ட, தேங்க்யூ ஸோ மச். ஜேகே எத்தனை தடவை தான் சொல்லுவேன் தூங்கு. நான் தூங்க மாட்டேன், நான் இன்றைக்கி செம்ம ஹாப்பியாக இருக்கேன், அதனால் நான் தூங்கவே மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நீ இந்த ரவுடி பையன் மட்டும்தான் தெரியுமா. ஹே ரவுடி, நிஜமாவே நீ ரவுடியாலாம் இருக்கக்கூடாது, நீ ஒரு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கணும். எப்படி பார்த்த உடனே இவன் தான் கண்டுபிடிக்கிற, அப்போ எந்த அளவுக்கு உனக்கு டேலண்ட் இருக்கும். ஆனால் ஏன் நீ ரவுடியாக இருக்க, ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போதையில் உளறிட்டே இருக்கான். டேயாங் மனசுக்குள்ளே தான் ஐயோ இப்போ தான் வாய் முடுவானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்ரூமில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டு டோரை லாக் பண்ணிட்டு இவன் பாட்டுக்கு வந்துடுறான். இந்த பக்கம் ஜேகேவா நைட்டு ஃபுல்லாக அது இதுன்னு சொல்லிட்டு உளறிட்டே இருப்பான். அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே மட்டையாயிட்டு அவனும் தூங்க ஆரம்பிச்சிடுறான். இந்த பக்கம் டேயாங்கும் போய் தூங்க ஆரம்பிச்சிடுறான். அடுத்த நாள் காலையில் தான் டேயாங் கிச்சனில் நின்று சமைச்சிட்டு இருக்கும்போது ஜேகே தான் எழுந்துட்டு வேகமாக இறங்கி வந்துட்டு டேயாங் சமைக்கிறத பார்த்துட்டு வேகமாக ஓடி போய் டேயாங்கை பேக் ஹக் பண்ணுறான்.
தேங்க்யூ டேயாங், தேங்க்யூ ஸோ மச். உன்னால தான் எனக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா. சப்போஸ் நீ மட்டும் இல்லைனா இப்போ நான் காலையில் எந்திரிச்ச உடனே டென்ஷன் ப்ரெஷர் அப்படி இருந்திருப்பேன். ஆனால் இப்போ நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உன்னை ஹக் பண்ணிருக்கான். அந்த பக்கம் டேயாங் தான், எத்தனை தடவை ஜேகே சொல்லுவேன், நேற்றுலேருந்து 100 தடவைக்கு மேலே சொல்லிட்டேன். 100 தடவை, நான் 1000 தடவை சொன்னாலும் இந்த தேங்க்யூ பத்தவே பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கான். சரி டேயாங் சொல்லு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லு, நீ எதுவாக இருந்தாலும் வாங்கித்தரேன். இந்த பக்கம் டேயாங் தான், அதெல்லாம் எதுவும் எனக்கு தேவையில்லை. நீ காசு கொடுப்பேன்னு நம்பி ஒன்றும் நான் அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு சிறு சிறுன்னு வச்சுட்டு சொல்கிறான். டேயாங், நான் அன்றைக்கி எதுவும் ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன் டேயாங், அதை போய் மனசில் வச்சுப்பியா. இங்கே பாரு ஜேகே, நீ கோவத்தில் சொன்னியோ உண்மையோ சொன்னியோ அது எனக்கு தேவையில்லை. ஆனால் உன் காசை எதிர்பார்த்து நான் அதை பண்ணல, ஏதோ நீ கேட்ட ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு அதனால பண்ணேன், அவ்வளோதான். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் ஜேகே, ஐயோ அன்னைக்கு சோறாக தான் பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் டேயாங் போகிற இடம்லாம் போயிட்டு சாரி சாரி சாரின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான். இந்த பக்கம் டேயாங் ஒரு கட்டத்தில் போய் தொலைப்போ அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு விட்டுடுறான். இதுக்கப்புறம் இவங்களோட பாண்டிங் இன்னுமே ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுது. அவன் எதுனாலுமே டேயாங் கிட்ட தான் ஷேர் பண்ணுறான். 2 பேருமே அதிகமாக பேசுகிறது, சண்டை போட்டுக்கிறது, இது எல்லாமே நிறைய நடக்குது. இந்த பக்கம் ஜேகேக்குமே டேயாங் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவன் சொல்லவே இல்லை. இப்படியே ஒரு 11 மந்த்தும் போயிடுது. ஒரு நாள் ஜிமினோட வீட்டில் தான், ஜிமின் தான் வந்து நான் பார்ட்டி தரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருப்பான். இப்போ சுகா, ஜேகே, டேயாங் எல்லாருமே அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. இந்த பக்கம் நல்லா சாப்பிட்டுட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஜிமின் தான், மச்சான் ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம கேம் விளையாண்டி, வா நம்ம ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். எல்லாருமே சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாட்டிலை வந்து ஸ்பின் பண்ணி விடும்போது ஃபஸ்ட்டு வந்து சுகா பக்கத்தில் தான் நிற்கிது. இப்போ வந்து அதுக்கான கொஷினை வந்து ஜிமின் கேட்குறான். ட்ரூத்தா டேரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சுகதா மனசுக்குள்ளே டேர்னு சொன்னால் வேடா கூடமே ஏதோ பண்ண சொல்லுவான். ட்ரூத் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, அப்படின்னா உன்னோட ஃபஸ்ட்டு கிஸ் யார், எங்கே நடந்துச்சு சொல்லு அப்படிங்கிறான். இந்த பக்கம் சுகாதா ஜிம்மினை முடிச்சுக்கிட்டு, ஜிம்மின் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு பக்கத்தில் போய் கேட்டுட்ருக்கான். அதெல்லாம் தெரியாது, எத்தனை தடவை நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுன்னு சொன்னால் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருப்பேன், இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இந்த பக்கம் சுகாவும் ஹெசிடேட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஜிம்மினை பார்த்துட்டு, ஜிமின் தான் ஃபஸ்ட்டு கிஸ் வந்து பாத்ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே சொல்கிறான். இந்த பக்கம் ஜேகேக்கிட்டே எல்லாருமே பார்த்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டுருக்கானுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்பின் பண்ணி விடும்போது இப்போ ஜிமின் கிட்ட போய் நிற்கிது. இப்போ அதே மாதிரி சுகாதா கொஷின் கேட்குறான். ட்ரூத்தா டேர்? ஜிமின் தான் மனசுக்குள்ளே ட்ரூத்துன்னு சொன்னால் நம்மகிட்ட இருந்து உண்மையிலே வாங்கிடுவானே, டேர் அப்படின்னு சொல்கிறான். டேரா? அப்போது இந்த பிளேட்டில் இருக்குது பார்த்தியா பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். டே பூனைக்குட்டி, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா, இத்தனை தின்னா நான் நாளைக்கு நான் பாத்ரூமில் தான்டா இருக்கணும், ஏன்னா இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதெல்லாம் தெரியாது, நீ தானே உஷாரா டேர்னு சொன்னேன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இந்த பக்கம் ஜிமினை திங்க முடியாமல் தின்னுட்டுருக்கான். 2 பச்சை மிளகாய்க்கு மேலே நல்லா திங்க முடியல, காரம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி நல்லா முட்டு முடிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்பின் பண்ணிவிட்டா அது ஜேகேட்ட வந்து நிற்கிது. இந்த பக்கம் ஜிமினா என் மச்சான் இருக்கு நான் தான் கேட்பேனே அப்படின்னு சொல்லிட்டு சரிடா கேட்டு தலை அப்படின்னு சொன்னோனையும், சரி மச்சான் உன்னோட நெக்ஸ்ட் ஷார்ட் டைம் கோல் என்ன, ஆஃபீஸில் கேட்கல, உன்னோட பர்சனல் லைஃப்பில் நெக்ஸ்ட்டு உன்னோட கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த பக்கம் ஜேகே டேயாங்க பார்த்துட்டு, என்னோடய ஷார்ட் டைம் கோல் என்னென்னா நெக்ஸ்ட்டு ஹனிமூன் தாய்லாந்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் சுகாவும் ஜிமினும் தான் மச்சான் உன்னோட பிளான் பங்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிணறு பண்ணி சிரிச்சிட்ருக்கானுங்க. இந்த பக்கம் டேயாங்க பார்த்துட்டே தான் ஜேக்கு சொல்லியிருப்பான். ஆனால் டேயாங் முடிஞ்சில் எந்த ரெஸ்பான்ஸும் இருந்திருக்காது. நெக்ஸ்ட்டு ஸ்பின் பண்ணும்போது இந்த தடவை டேயாங்க்கு வருது. இந்த தடவை ஜிமின் வந்துட்டு டேயாங்கா இந்த தடவை உனக்கு அதே கொஷின் தான், உன்னோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் டேயாங் தான், சீக்கிரமே இந்த நாட்டை விட்டு கிளம்பி என் ட்ரீம் கண்ட்ரியான யூகேல போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த பதிலை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவன் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொன்னதே ஜேகேவை விட்டு போகணும் அப்படிங்கிறத மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பான். அதனால் இங்கே எல்லாருமே ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் டேங் தான், சரி கேம் முடிஞ்சில்ல நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். இந்த பக்கம் எல்லாருமே சரிவா எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 எந்திரிக்கிறாங்க. சுகாவும் ஜிமினும் ஒரு காரில் போக, இந்த பக்கம் டேயாங்கும் ஜேகேவும் ஒரு காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு குட்டி பையன் தான் டேயாங் கிட்ட வந்துட்டு, ஹலோ அங்கிள், நான் ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட்டு, என்கிட்ட டேட்டூ போட்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். டேயாங் தான், ஐயோ குட்டிமா டேட்டூலாம் எனக்கு பிடிக்காதே, டேட்டூலாம் போட்டால் நம்மளை விட்டு போகாதுல்ல, அதனால் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த குட்டி பையன் டேயாங்கோட கையில் இப்படி வரைஞ்சிட்டு, ஐயா அங்கிள் இங்கே பாருங்கள், இது ஒரிஜினல் டேட்டூ இல்லை, இது வெறும் டெம்பரரி தான், அழிச்சா அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறான். டேயாங் அதை அழிச்சு பார்த்துட்டு, ஆமாம் அழிச்சா அழியுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். நான் தான் சொன்னேன்ல, நான் உங்களுக்கு இதை விட சூப்பரான டிசைனில் போட்டு தரேன், நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டையும் போட சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பக்கத்தில் ஜேகே நின்றுட்டுருக்கான். அச்சோ குட்டிமா, இந்த எப்படி டெம்பரரியோ அதே மாதிரி இங்கே நிறையா விஷயம் டெம்பரரி தான்,
இனிமேல் என் லைஃப்பில் டெம்ப்ரரி இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலான்னு இருக்கேன். அதனால் எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காருக்குள்ளே போயிடுறான். ஜேகேக்கு நல்லாவே புரியுது அவன் அவனை தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் காரில் போகும்போது சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் பாட்டு ஹெட்செட் எடுத்து போட்டு அவன் பாட்டு தனியாக பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அதனால் எதுவுமே பேச முடியல. அப்புறம் ஜேகே டேயாங் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு டேயாங் நீ உள்ளே போய் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறான். சரி எங்கேயோ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உள்ளே போய் பட தூங்கிடுறான். இந்த பக்கம் டைரெக்டாக ஜேகே வந்து சுகாவோட வீட்டுக்கு தான் போகிறான். சுகா கதை ஓப்பன் பண்ணிட்டு என்ன ஜேகே இப்போ தானே மீட் பண்ணோம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சுகா, உள்ளே வரலாமா? இது என்ன கேள்வி, உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறான். அது வந்து சுகா உனக்கே தெரியும் இது ஒரு டெம்ப்ரரி மேரேஜ் தான், கான்ட்ராக்ட் பேஸில் தான் எனக்கு மேரேஜ் பண்ணிட்டோம். ஆனால் எனக்கு டேயாங் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் லைஃப் லாங் டேயாங் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி அவன் பேசினதெல்லாம் நீயே பார்த்தல, அவன் யூகே போகணும் ரொம்ப ஸ்டஃபானாக இருக்கான். ஆனால் அது ஏன்னு எனக்கு புரியல. நான் டேயாங்க்கும் என்னை பிடிக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி அவன் என்கிட்ட நடந்துக்கிட்ட விதத்தை பற்றி பார்த்தா அவன் என்னை விட்டு போகணுன்னு நினைக்கிறான் போல். ஆனால் ஏன் என்னை விட்டு போகணுன்னு நினைக்கிறான், யூகே ஏன் போகணுன்னு நினைக்கிறான்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இதை தெரிஞ்ச ஆள் நீ மட்டும்தான், ப்ளீஸ் என்னன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சுகா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே ஜேகே டேயாங்கோட நேட்டிவே யூகே தான், அவன் கொரியா இல்லை. என்ன சுகா சொல்கிறேன், அவன் கொரியா இல்லையா? ஆமாம், அவன் பிறந்தது வளர்ந்தது அவங்க அப்பா அம்மா எல்லாமே யூகேல தான். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன் யூகேல. அவங்க ஒரு பிஸ்னஸ்க்காக தான் கொரியா வந்திருப்பாங்க. வந்த இடத்துல ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவங்க 2 பேருமே இறந்துருப்பாங்க. டேயாங் மட்டும்தான் அதில் பொழைச்சிருப்பான். அவங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்து சொத்து எல்லாமே டேயாங்க்கு தான் வருதுன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க எல்லாருமே டேயாங்கை தாங்கியிருப்பாங்க. கொஞ்ச நாள் அவன் கொரியாவில் தான் இருந்திருப்பான். அப்போது அவன் கூட இருந்த ஒரு அங்கிள் இருந்துட்டு டேயாங் சின்ன பையனாக இருக்கிறனால ஏமாற்றி சொத்து எல்லாத்தையுமே அவர் பேருக்கு மாற்றிட்டாங்க. சொத்து எல்லாமே போனது தெரிஞ்சதுக்கப்புறம் எந்த சொந்தக்காரங்களுமே டேயாங்கை கண்டுக்க கூட இல்லை. டேயாங்கை நடுத்தெருவில் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அப்போ அவன் 9th தான் படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு போலீஸ் ஆகணுங்கிறது தான் அவனோட ட்ரீமே. க்ரைம் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து ஹேக்கர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவனோட ட்ரீமாகவே இருந்துச்சு. ஆனால் அவங்க அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சொந்தக்காரங்கன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. நடுத்தெருவில் நின்றுட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் நான் டேயாங்கை பார்த்தேன். நடுத்தெருவில் நின்றுட்டு மலையில் நின்றுட்டு அழுதுட்டு இருந்தான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, சொந்தக்காரங்களே நீங்கள் விட்டுட்டு போயிட்டாங்க, நான் எப்படி அங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். எனக்கும் யாரும் இல்லை, நானும் ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துட்டு இருந்தேன். அப்போ நான் டேயாங்கை கூப்பிட்டு போயிட்டு என் கூடவே அந்த ஆர்ஃபனேஜில் 2 பேரும் சேர்ந்து தான் வளர்ந்தோம். நாங்கள் ஆர்ஃபனேஜில் இருக்கும்போது எங்களுக்கே ஃபுட்டு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அப்போ இருக்க அந்த பக்கம் இருந்த ரவுடிங்க எல்லாம் எங்ககிட்ட இருக்க ஃபுட்டு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. எங்களை விட குட்டி பசங்கன்னு கூட பார்க்காம அவங்கக்கிட்ட இருந்த எல்லாமே வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு நாள் இது என்ன அப்படின்னு சொல்லி தட்டி கேட்க போனேன். எங்களோட மேமையும் அவன் பிடிச்சி அடிச்சு விட்டுட்டான். அப்போ டேயாங்க்கு கோவம் வந்து போய் அவங்க கேங்கில் இருக்க மெயின் ரவுடியையே போட்டு நல்லா மொத்துன்னு மொத்திட்டான். அதுக்கப்புறமேட்டு யாருமே இந்த பக்கம் வர்றதே இல்லை. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு ஒன்று வேணும்னா நம்ம தான் சண்டை போட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இருந்தே நாங்கள் 2 பேருமே ரவுடி மாதிரி சுற்றிட்டு தான் இருப்போம். ஏன்னா எங்களை யாருமே அட்டாக் பண்ணக்கூடாது, அதனால தான். நாங்கள் அப்படி இருக்கனால அந்த ஆர்ஃபனேஜ் பக்கமும் யாருமே வரமாட்டாங்க. எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஃபுட்டு கரெக்டாக கிடச்சிட்ருக்கோம். ஆனால் நாங்கள் 2 பேருமே படிக்கவே இல்லை. அதனால எங்களுக்கு எங்கே போனாலும் வேலை கிடைக்கவே இல்லை. அதனால தான் நாங்கள் இந்த ரவுடி சத்தியை தொழிலாக நடத்திட்டு இருந்தோம். அதுக்காக சாதாரண மக்களையெல்லாம் கஷ்டப்படுத்துறதுலாம் இல்லை. யாராவது தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள போய் மிரட்டுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி வேலை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் என்னதான் இந்த வேலை நாங்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே டேயாங்க்கு வந்து யூகே போகணும். யூகே போயிட்டு அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி அவன் நினச்ச மாதிரி போலீஸ்க்கு படித்து போலீஸ் ஆகி காட்டணும். அதுதான் அவனோட ட்ரீம். அப்படி அவன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி போலீஸ் கேஸ் ஆச்சு. அப்போ தான் எங்கள் ஆர்ஃபனேஜில் இருக்க ஒரு குட்டி பொண்ணுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் யூகே போகணுன்னு சொல்லிட்டு நிறைய சேர்த்து வச்சுருந்தான். அது எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த ஆப்ரேஷனுக்காகவே கொடுத்துட்டான். இருந்தாலுமே எங்களுக்கு பணம் பத்தவே இல்லை. 5 லட்சம் ரூபாய் என்ன எங்களுக்கு தேவைப்பட்டுட்டே இருந்துச்சு. நாங்களும் அந்த மாதம் ஃபுல்லாக அலைன்னு அழிஞ்சிட்டு இருந்தோம். எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அப்போ தான் நீ வந்த. எங்களுக்கும் வேறு வழி தெரியல. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் கேஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காகவும் தான் டேயாங் ஒத்துக்கிட்டான். இப்படி நடந்தது எல்லாத்தையுமே சுகா சொல்லி முடிக்கிறான். இந்த பக்கம் ஜேகே தான், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்களா? ஆனால் நான் இது தெரியாமல் ரவுடின்னு சொல்லிட்டு அவனை நிறையா தடவை நான் கிண்டல் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ரவுடி சேர்த்தையே நீங்கள் உங்களோட சேஃப்டிக்காக தான் எடுத்திருக்கீங்க. இங்கே எல்லார் லைஃப்பும் ஒரே மாதிரி கிடையாது தான். ஆனால் நான் தான் அதை லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் சுகா நிஜமாவே நான் டேயாங் ரொம்ப லவ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். என் டேயாங் ஆல்ரெடி நிறைய கஷ்டப்பட்டான். போதும், இதுக்கு மேலே அவன் கஷ்டப்பட வேணாம். அவனை கஷ்டப்படவும் நான் விட மாட்டேன். இனிமேல் அவனோட ட்ரீம் எல்லாமே என்னோடய ட்ரீம். அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அவன் சொந்தக்காரங்க முன்னாடி கண்டிப்பாக இவனை ஒரு போலீஸாக மாற்றுவேன். நீ சொன்னால் டேயாங் கேட்பான். ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் டேயாங் கிட்ட பேசுறியா? அதுக்கப்புறமேட்டு நான் அவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்குறான். இந்த பக்கம் சுகா தான், இங்கே பாரு ஜேகே, எனக்கு டேயாங் ரொம்ப முக்கியம். அதை தாண்டி அவனோட ட்ரீமுமே எனக்கு ரொம்ப முக்கியம். அவனோட ட்ரீமை இத்தனை வருஷமாக ரொம்பவே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். நிஜமாவே அவனுக்கு உன்னை பிடிச்சிருந்ததுன்னா ஓகே, ஆனால் பிடிக்கலன்னு சொல்லிட்டான், நீ அவனை விட்டு போயிடணும். அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியா?
இல்லை அப்படிலாம் இல்லை, டேயாங்க்கு வந்து என்னை பிடிக்கும், கண்டிப்பாக அவன் என்னை பிடிக்கும்னு தான் சொல்லுவான். இங்கே பாரு, அவன் பிடிக்கும்னு சொன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவே அவன் பிடிக்கல, நான் யூகே தான் போகணும்னு சொன்னால் நீ அவனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. உன்னோட அக்ரிமெண்ட் படி டேயாங்க விட்டுணும், சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த பக்கம் ஜேகேவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த பக்கம் சுகா தான் டேயாங் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர சொல்லியிருப்பான். என்ன சுகா சொல்லு, பேசணும்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்கேன், என்ன பேசணும்? டேயாங், அது வந்து நேற்று நீ சொன்னல யூகே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நிஜமாவே நீ யூகே போகிற பிளானில் தான் இருக்கியா? என்ன சுகான் இப்படி கேட்குற, உனக்கு தெரியாதா? நான் யூகே போகணுங்கிறத என்னோடய ட்ரீமே. நான் அங்கே போயிட்டு என் சொந்தக்காரங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் கரெக்டு தான், நீ யூகே போகணும் உன்னோட ட்ரீம் அதுதான் எனக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி, இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னமும் நீ அதான் நினச்சிட்ருக்கியா? இங்கே பார் சுகா, உனக்கே எல்லாம் தெரியும், ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? இது ஒரு டெம்ப்ரரி மேரேஜ் தான். நமக்கு அச்சுவை காப்பாற்ற அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு, அது இல்லாமல் அந்த போலீஸ் கேஸ்லேருந்து வெளியே வரணும், அதுக்காக தான் நம்ம இதெல்லாமே பண்ணிட்டோம். இது எல்லாமே டெம்ப்ரரி தான். இது தெரிஞ்சுமே நீ ஏன் கேட்டுட்ருக்க? இன்னும் 1 மந்தில் இந்த டெம்ப்ரரி முடிய போகுது, அதுக்கப்புறமேட்டு நான் யூகே போக தான் போகிறேன். டேயாங், அப்போ ஜேகேவோட நிலைமை என்ன? உனக்கு அவனை பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். இந்த பக்கம் டேயாங் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கான் ரொம்ப நேரத்துக்கு. இங்கே பாட்டியாங், எனக்கு தெரியும், நான் உன்னை நிறையா தடவை நோட் பண்ணியிருக்கேன், உனக்கு ஜேகேவை பிடிக்கும். ஆனால் ஏன் நீ ஜேகே விட்டு போகணுன்னு நினைக்கிறேன்? இங்கே பாஷுகா, நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கோம், அங்கே போயிட்டு பிடிக்கும் லவ் அது இதுன்னு இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. வேலையை முடிச்சு கொடுத்தோமா வந்தமான்னு இருக்கணும், எதுக்கு நமக்கு தேவையில்லாததெல்லாம் அப்படிங்கிறான். எங்கள் பாட்டையாங் நடிக்காத, என்கிட்டே நடிக்காத, எனக்கு நல்லா தெரியும் உனக்கு ஜேகேவை பிடிக்கும்னு. உனக்கு பிடிக்காதுன்னா அன்றைக்கி அவன் கிஸ் பண்ணும்போது எதுக்கு அமைதியாக இருந்தேன்? ஏன் பேக் கிஸ் பண்ண? உன் கண்ணில் நான் நிறையா தடவை பார்த்துருக்கேன், உனக்கு அவனை பிடிக்கும், நீ உன்னையே ஏமாற்றிக்காத. இங்கே பாரு சுகா, அவங்களாம் பணக்காரங்க, அவங்களுக்குலாம் ஒரு விஷயம் வேணும்னா பணத்தை கொடுத்து ஈஸியாக வாங்கிடுவாங்க. இந்த பணக்காரங்க புத்தி எப்படி இருக்குன்னு சின்ன வயசுலேருந்து நான் நிறையா பார்த்துட்டேன். இந்த ஜேகே மட்டும் என்ன விதிவிலக்கா? அவனும் பணக்காரன் தானே, அவனும் அப்படி தான் இருப்பான். இல்லட்டேயாங், நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, ஜேகே அப்படி கிடையாது. ஜேகே என்னைக்காவது நம்மளை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கானா? 1 இயர் அவன் கூட இருந்திருக்கேன், அப்போ கூட அவனுக்கு தெரியல? ஐயோ சுகா, ஒருத்தங்களை பற்றி தெரிஞ்சுக்க 1 வருஷம் இல்லை, ஒரு நாள் போதும். உனக்கு தெரியுமா அன்றைக்கி அவன் என்ன சொன்னான்னு? நான் பணத்துக்காக என்ன வேணால் செய்வேனா? பணத்துக்காக தானே நீ இங்கே இருக்க, உன் பணம் லேட் ஆனாலும் உங்ககிட்ட வந்து சேரும், இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னான். இந்த மாதிரி ஒருத்தன் கூட நான் எப்படி லைஃப்பில் இருக்க முடியும்? பணத்துக்காக தானே என்னை கட்டிக்கிட்டேன்னு வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லி காட்ட மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இது எல்லாம் ஜேகே இந்த பக்கம் வந்து ஒட்டி கேட்டுட்டு தான் இருப்பான். டேயாங் பேச டென்ஷனான ஜேகே தான் டேயாங்கனுடைய வந்து நின்றுட்டு, டேயாங், அன்றைக்கி நான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன், ஆனால் சத்தியமாக நான் லவ் பண்ணுறேன் டேயாங், நான் உன்னை எங்கேயும் விட மாட்டேன், நான் மற்றவங்க மாதிரி கிடையாது, எனக்கு இந்த காசு பணம் எதுவும் வேணாம், நீ மட்டும் என் கூட இரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அவன் கையை தட்டி விட்டுட்டு, எது கோவத்தில் சொன்னியா? கோவத்தில் மனசுக்குள்ளே இருக்கிறதா வெளியே வரும். அப்புறம் இவ்வளோ நேரம் நான் பேசுறதை ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா? என்ன பழக்கம் இதெல்லாம்? சுகா, நீ கூட்டு கலவானியா இவன் கூட? எப்போ இருந்து நீ இவன் கூட சேர ஆரம்பிச்ச? ஓ, அந்த ஜிமினை லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசுகிறான். சுகா தான், டேயாங் அப்போல்லாம் இல்லை டேயாங், அவர் ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டார் அதான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிட்டுருக்கான். இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜேகே, என்கிட்ட என்ன சொன்னீங்க? 1 வருஷம் மட்டும்தான், 1 வருஷம் அக்ரிமெண்ட்க்கு அப்புறம் நான் போய்க்கலான்னு சொன்னீங்கல்ல, இப்போ என்ன பேச்சு மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? இன்னும் அந்த 1 இயர் வெறும் 10 டேஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த 10 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன யாராலையும் என்னை தடுக்க முடியாது, நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இந்த பக்கம் ஜேகேவும் டேயாங்கை ஃபாலோ பண்ணிட்டே போகிறான். இப்போ 2 பேருமே வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போன டேயாங் டென்ஷனாக போய் சோஃபாவில் தான் உட்காடுறான். பின்னாடியே போன ஜேகே தான் அவன் பக்கத்தில் போய் சோஃபாவில் உட்காடுறான். இந்த பக்கம் டேயாங் திரும்பி ஒரே முறை தான், உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராதா? இப்போ தானே சொல்லிட்டு வந்தேன், நீ போன்னு சொன்னால் போகிறதுக்கு நான் ஒன்றும் நார்மல் பீப்புள் இல்லை, நான் உன்னோட ஹஸ்பண்ட். இது ஹஸ்பண்டா? ஹலோ, நீ என்னோட டெம்ப்ரரி ஹஸ்பண்ட், அதுவும் இன்னும் 10 நாளில் முடிய போகுது, சரியா? அதே தான் பார்க்கலாமே, இந்த டெம்ப்ரரி ஹஸ்பண்ட் எப்படி என்னோட லைஃப் டைம் ஹஸ்பண்டாக மாறுறாங்கிறதையும். ஹலோ, என்ன ஓரா பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா? ஆமாம் கான்ஃபிடென்ட் தான், நான் தான் பார்த்துருக்கேனே எனக்கான லவ்வை உன் கண்ணில். இங்கே பார்த்துக்கே, கண்டதை நினச்சிக்கிட்டு பகல் கனவு காணாத, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது. அப்படியா? பிடிக்காதா? ஆமாம் பிடிக்காது. இப்போ எது கிட்ட வர? ஒழுங்கா தள்ளிப்போ. முடியாது. நான் ஏன் தள்ளி போகணும்? நீ என்னோடய ஹஸ்பண்ட் தானே. ஹலோ, நான் டெம்ப்ரரி ஹஸ்பண்ட் தான், அதுவும் வெறும் 10 நாளைக்கு தான். அக்ரிமெண்ட்டில் என்னடா சொன்னேன்? நோ டச்சிங், நோ பேட் பிஹேவியர்னு சொன்னல. இப்போ என்ன பண்ணிருக்க? இன்னும் 10 நாள் இருக்குது, ஒழுங்கா உன் வார்த்தையை காப்பாற்று. அப்படியா? ஆனால் எப்பயோ நான் அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டேனே. நம்மளோட ஃபஸ்ட்டு கிஸ் எப்பயோ நடந்துடுச்சே, அப்போ நீ அமைதியாக தானே இருந்த? ஏய் இங்கே பாரு, அது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் நடந்தது. ஓ, அப்போ ஆக்சிடெண்ட்டாக நடந்தால் நீ அக்செப்ட் பண்ணிப்பியா? அப்போ ஆக்சிடெண்ட்டாக என்னென்னமோ பண்ணலாமே. ஏய் இங்கே பாரு, உன் பேச்சே சரியில்லை, ஒழுங்காக என்னோட தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிடிச்சி தள்ளிட்டு இருக்கான். ஏய் என் ரவுடி பேபி, கோவப்படும்போது எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? ஒத்துக்கோ, உனக்கு என்னை பிடிக்கும்னு ஒத்துக்கோ. எதுக்கு இவ்வளோ ஈகோ? ஏய் யாருக்கு ஈகோ? யாருக்கு ஈகோ?
எனக்கெலாம் அவனை பிடிக்காது. ஆ, பிடிக்காதா? அப்பயே நான் கிட்ட வந்து இப்படி ஹார்ட் பீட் துடிக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்திரிச்சு போ அப்படின்னு ஜேகே தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு ரூமுக்கு எந்திரிச்சு போயிடுறான். இந்த பக்கம் ஜேகே தான் நக்கலாக பார்த்து ஸ்மிர்க் பண்ணிட்டு, எப்படி என்றது நீ தப்பிச்சு போகிறேன் நானும் பார்க்க அப்படின்னு சிரிச்சுட்டே உள்ளே போயிடுறான் அவனும். இப்படியே தான் டெய்லியும் டேயாங்க பிடிச்சி வம்பு இருக்கிறது, கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போகிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். இந்த பக்கம் டேயாங்கோ இங்கே பார், இன்னும் 8 நாள் தான் இருக்குது, இன்னும் 7 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டே இருப்பான். ஒரு நாள் ஜேகே தான் காலையில், ஹலோ மிஸ்டர் ஹஸ்பண்ட், எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு இருக்கான். இந்த பக்கம் டேயாங் சாண்ட்விச் செஞ்சு அவனுக்கு மட்டும் எடுத்துகிட்டு சோஃபாவில் வந்து உட்காந்து அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜேகே தான், ஏய் எனக்கு எங்கடா, உனக்கு வேணா நீ போய் பண்ணி சாப்பிடு, நான் உனக்கு பண்ணும், நீ பண்ணுட்டேயாங், ஏன்னா நீ தான் என் ஹஸ்பண்ட் ஆச்சு. ஹலோ, நான் உன்னோட டெம்பரரி ஹஸ்பண்ட் தான், இன்னும் 5 நாள் தானே இருக்குது, நான் போனதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவியா, இப்பயே போய் ஆக்கி பழகிக்கோ போ அப்படிங்கிறான். இந்த பக்கம் ஜேகே டேயாங் கிட்ட வந்து, என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது நான் ஏன் சாப்பாடு செஞ்சு பழகணும் அப்படின்ட்டு டேயாங் மடியில் போய் உட்காந்துட்டு, நீ எனக்கு ஆசையாக ஊட்டுவியா, நான் ஆசையாக சாப்பிடுவேனா அப்படின்னு சொல்கிறான். மூஞ்சி ஒழுங்காக எந்திரிச்சு போடா, எதுக்கு போய் மடியில் உட்காந்துட்டு இருக்க, என்ன பேபி புருஷனுக்கு ஆசையாக ஊட்டி விட மாட்டியா, 2 பேர் சேர்ந்து சாப்பிட்லாம், ஒழுங்காக எந்திரிச்சு போயிடு, நான்லாம் ஊட்டி விட மாட்டேன். சரி நீ ஊட்டி விடனா என்ன, நான் ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாண்ட்விச் எடுத்து அவன் பாதி சாப்பிட்டு மீதி பாதியை கிஸ் பண்ணிவிட்டு டேயாங்க்கு ஊட்டி விட்டுட்ருக்கான். இந்த பக்கம் டேயாங் பிடிச்சி தள்ளுனாலும் அவனை தள்ளவே முடியல. இப்படியே ஹாஃப் சாண்ட்விச் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறான். நான் பேபி இப்படி சாண்ட்விச் சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இதை போய் வேணாங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் மேலேருந்து எந்திரிக்கிறான். இந்த பக்கம் டேயாங் தான், பொறுக்கி நானாடா ரவுடி, நீ தான்டா ரவுடி, எப்படி நடந்துக்கிற பாரு, எருமை மாடு பண்ணி கழுது அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜேகே எதையும் கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு போயிடுறான். இன்னும் 2 days தான் இருக்குது. இந்த பக்கம் டேயாங் தான், என்னையும் அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறேன், நான் எப்படி கிளம்புறேன் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிருக்கான். இதை பார்த்தா ஜேகே தான், ஹலோ மிஸ்டர் ஹஸ்பண்ட், என்ன பண்ணுறீங்க, ஏய் பார்த்தா தெரில, பேக் பண்ணிருக்கேன், அப்புறம் நான் ஒன்றும் ஹஸ்பண்டில் உன் டெம்பரரி ஹஸ்பண்ட், அதுவும் இன்னும் 2 நாள் தான், அதே தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த பக்கம் போயிடுறான். இந்த பக்கம் டேயாங் தான், இவன் ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கான், கண்டிப்பாக நீங்கள் இருந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கான லாஸ்ட் டேவும் வருது. டேயாங் தான் ஹாலில் டீபாய் மேலே அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை வச்சிட்ருக்கான், கையில் பேகும் இருக்குது. இங்கே பாரு ஜேகே, இன்னையோட நம்மளோட அக்ரிமெண்ட் முடியுது, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இனிமேல் ஹஸ்பண்ட்னு பின்னாடி சுற்றுனேன் அவ்வளோதான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்து கையில் வச்சிட்ருக்கான். இந்த பக்கம் ஜேகே வந்து போகாத அப்படின்னு ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பான். ஆனால் இந்த பக்கம் ஜேகே இருந்துட்டு, டேயாங் கிளம்பிட்டியா, ஓகே பாய், பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் டேயாங் செம்ம டென்ஷன் ஆகுது, என்னது பாயா, நேற்று வரைக்கும் எப்படி கெஞ்சிட்டு இருந்தேன், என்ன இப்போ பாய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கடுப்பாகுது. இருந்தாலும் மூஞ்சில் காமிக்காத பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாசல் வரைக்கும் போகிறான். சரி கூப்பிடுவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறான். இந்த பக்கம் ஜேகே தான், டேயாங் ஒரு நிமிஷம், டக்குன்னு வேகமாக திரும்பின டேயாங் தான், என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இந்தா இதை மறந்துட்டு போகிறேன், இந்தா உன்னோட 10 கோடி செக்கு வாங்கிட்டு போ அப்படிங்கிறான். இந்த பக்கம் டேயாங் தான் செம்ம டென்ஷனாகி ஜேகேவை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். செக்கு தரையா செக்கு, இந்த பணக்கார புத்தி ஒன்று விட்டு போதான், அன்னைக்கு தான் லவ் அது இதுன்னு புத்தியை காட்டுறல, கரெக்டு தான், நான் எடுத்த டிசிஷன் கரெக்டு தான், நான் பாட்டுக்கு யூகே போகிறேன், போ நீ ஒன்றும் எனக்கு தேவையில்லை போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஜேகே தான் டைட்டாக பின்னாடி போய் ஹக் பண்ணிட்டு, ஏய் டேயாங் சும்மா உன்னை டீஸ் பண்ணி விளையாண்டேன், இதுக்கு போய் கோச்சிப்பியா, போடா போ, நீ ஒன்றும் எனக்கு தேவையில்லை, உனக்கு அந்த காசு தானே முக்கியம், காசு இந்த வீடு சொத்து கம்பெனி அதை வச்சுக்கிட்டே இருப்போம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். டேயாங் என்கிட்ட என்ன இருந்தாலும் ஹஸ்பண்ட் இல்லைன்னா அது எப்படி டேயாங் ஃபுல்ஃபில் ஆகும், எவ்வளோ கோடி சொத்து இருந்தாலும் உன் ஒருத்தனை கீடாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே முட்டி போட்டு பாக்கெட்லேருந்து ஒரு ரிங்கை தான் எடுத்து, இங்கே பார்த்தேயாங் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பணத்தை வச்சு அக்ரிமெண்ட் போட்டேன், ஆனால் இப்போ சொல்கிறேன், இந்த பணம் காசு எதுவும் எனக்கு வேணாம், நீ மட்டும் போதும், நான் என் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு தடவை கூட சொல்லி காட்ட மாட்டேன், ஏன்னா இப்போ இந்த சொத்து ஃபுல்லாக உன் மேலே தான் இருக்குது, இங்கே பார் நீ எப்போவுமே இவன் காசில் தான் நம்ம இருக்கணும்னு உனக்கு தோணவே கூடாது, அதனால தான் என் சொத்து ஃபுல்லாக உன் பேரில் எழுதியிருக்கேன், இனிமேல் என்னை பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு தான், இப்போது நீ தான் பணக்காரன், இந்த பணக்காரர் இந்த லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ரிங்க நீட்டுறான். இந்த பக்கம் டேயாங் தான், பொறுக்கி இந்த மாதிரி யாராவது ப்ரப்போஸ் பண்ணுவாங்களாடா, என்ன பேபி எல்லாரும் நீ தான் என் சொத்து நீ தான் என் உலகம்னு சொல்லுவாங்க, நான் என் சொத்தையே உன்கிட்ட கொடுத்துட்டு நீ தான் வேணும்னு கேட்குறேன், தரமாட்டியா அப்படின்னு கேட்குறான். பொறுக்கி யாருக்குடா வேணும் இந்த சொத்து, நீயே வச்சுக்கோ, எனக்கு நீ மட்டும் போதும், ஐ லவ் யூடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறான். எனக்கு தெரியும் பேபி, இந்த உலகத்தில் எவ்வளோ கோடி சொத்து கொடுத்தாலும் உன் கால் தூசு கூட அது ஈடாகாது, ஆனால் அதை புரிஞ்சுக்காத சொந்தக்காரங்க தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கல்ல, அவங்க முன்னாடி நீ நினச்ச மாதிரி உன்னை போலீஸ் ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு,
அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் டேங்க் அது ரொம்பவே எமோஷ்னலாக இருக்குது. ஜேகே போய் கட்டி பிடிச்சிட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். அச்சோ என் ஹஸ்பண்ட் இப்படி அழுதா என் மனசு தாங்குமா அப்படிங்கிறான். இந்த பக்கம் டேங்க் தான் அவனை போட்டு அடிக்கிறான். எதுக்கு அடிக்கிறேன், கடைசியில் நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டல, டெம்பரரி ஹஸ்பண்ட்லேருந்து லைஃப் டைம் ஹஸ்பண்டா? ஆமாம், இனிமேல் நான் உன் டெம்பரரி ஹஸ்பண்டில், நான் உன்னோட லாயல் ஹஸ்பண்ட். I'm a loyal husband, even a royal treatment on your lady, shopping is guaranteed. You're my Nissan, I'm on your law team. Give me a lifetime service warranty. அப்படி இப்படின்னு பேசிட்டே அங்கே ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். இங்கே பாரு வேணடா பொறுக்கி, என்னது கொஞ்ச நாள் ஆகட்டுமா? ஆல்ரெடி 1 இயர் வெயிட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கட்டையை பக்கத்தில் வச்சுட்டு 1 இயர் வேஸ்ட் பண்ணிட்டேன். இனிமேல் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலையை ஆரம்பிக்கிறான். நைட்டு ஃபுல்லாக அவங்களோட மார்னிங் சவுண்ட் தான் அந்த வீடு ஃபுல்லாக கேட்குது. மார்னிங் டேங் தான், ஐயோ அம்மா எடுப்பு பொறுக்கி 2 ரவுண்ட் 3 ரவுண்டுன்னு சொல்லிட்டு 8 ரவுண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டல நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். நான் பேபி 8க்கே இப்படி சொல்லிட்டேன், நான் செஞ்சுரி அடிக்கலாம்ல நினச்சேன், உனக்கு கொன்று போட்டுருவேன், ஒழுங்கு இந்த ஷோரி பேர் அப்படின்னு விரட்டிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ரெடி ஆகிட்டே 2 பேரும் கீழே தான் வரானுங்க. கீழே பார்த்தா ஜேகேயோட அவங்க அம்மா நிற்கிறாங்க, முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க கையை கட்டிட்டு. ஏன்னு பார்த்தா கீழே டீப்பாய் மேலே அவங்க 1 இயர் அக்ரிமெண்ட் போட்ட பேப்பர் இருக்குது. இதை பார்த்து தான் அவங்க முறைச்சி நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே தான் டேரெக்டாக அவங்க அம்மாவோட காலில் போய் விழுந்துட்டு, ஐயையோ மாம், ஏதோ சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. ஆனால் இப்போ நாங்கள் 2 பேரும் பேச்ச போயிட்டோம், இனிமேல் நோ டெம்பரரி, இனிமேல் லைஃப் டைம் ஃபுல்லாக எனக்கு டேங்க் மட்டும்தான், ப்ளீஸ் மம்மி நம்புங்கன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி கதறிட்டு இருக்கான். இந்த பக்கம் டேங்க்கும் என்ன பண்ணுறது தெரியாமல் திருத்து முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் அவங்க அம்மா தான் ஜேகேயோட காதை பிடிச்சி திரி, இந்த மாதிரி எத்தனை போய் பேசியிருப்பேன் என்கிட்ட, நானும் பசங்க ஹனிமூன் போய் 4-5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, சரி ஏதாவது குட் நியூஸ் அப்போ சொல்லுவாங்க இப்போ சொல்லுவாங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் ஒன்றுமே வரல. அதனால தான் நானே கிளம்பி வந்தா இங்கே இப்படி ஒன்று நடந்துட்டுருக்கு. ஏட்டையும் நீ ஏன் என்கிட்ட மறைச்சிட்டல? ஐயோ இல்லை ஆண்டி, அது ஆக்சுவலாக இப்போ நாங்கள் நிஜமாக பேச்சப் ஆகிட்டோம். இப்படி தானே ஒவ்வொரு தடவையும் என்னை ஏமாற்றிட்டு இருக்கீங்க, இந்த தடவை நான் நம்புறதா இல்லை. எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ ரெடின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் இருந்து போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகேவா, மேம் உங்களுக்கு அவ்வளோதானே மேம், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் எப்படி சொல்கிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரூமுக்கு போக சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு டேங்க கூப்பிட்டு ரூமுக்கு போகிறான். ஐயோ இவன் வேறு எப்படான் தான் ஆல்ரெடி இருப்பான், இதில் இவங்க அம்மா வேறு சலங்கையை கட்டி விட்டுட்டாங்களே, என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே பின்னாடி போயிட்டுருக்கான். இந்த பக்கம் ஜேகே தான் வேகமாக போயிட்டு டேயாங் உள்ள தள்ளி டோரை லாக் பண்ணிட்டு டேயாங் கிட்டே போய் நின்றுட்டு, நேற்று நான் பேபிஸு கேட்கும்போதுலாம் நோன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இப்போ சொல் எத்தனை குழந்தைங்க பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் காது கிட்டே போயிட்டு சொல்கிறியா டேயாங், சொல்கிறியா டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஓகே சில குட்டீஸ், நான் இதோட இந்த 1 ஷாட் எண்ட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட கமெண்ட் தான் என்னோட அடுத்த 1 ஷாட்டுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இல்லை நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், அதை மாற்றலாம் இதை மாற்றலானாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. பை பாய்.